Glory to be to God's holy name. எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், John Gospel, காஸ்பல்ல எபிஸ்டல், First John, முதலாம் அதிகாரம், first chapter, முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். First 4 verses we read. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்து இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். The first epistle of John 1-4. That which we from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled of the word of life. For the life was manifested, and we have seen it, and bear witness, and show unto you that eternal life, which was with the Father, and was manifested unto us. That which we have seen and heard declare we unto you, that we may also have fellowship with us. And truly our fellowship is with the Father and with His Son Jesus Christ. And these things write we unto you, that your joy may be full. எங்களை அன்பாக நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்த தேவனே, Our most loving Heavenly Father, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. we thank you, Lord Jesus, for this blessed time that thou hast given. வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். We commit the words which we just read into thy hand. தயவாய் கரத்தில் எடுத்து May you take these words. மகிமைப்படுத்தும். May you take these words into your hand and bless the words. தொடர்ந்து கிரியை செய்வீராக. May you continue to do works, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த நிருபத்தை எழுதின தேவ மனிதனாகிய யோவான் இதை எழுதுகிறதனுடைய நோக்கம் என்ன என்று எழுதுகிறார். What was the idea behind this epistle which was written by John? கடந்த 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், the first 3 verses if you read, நாங்கள் அறிவிக்கிறோம், we declare அறிவிக்கிறோம், we declare unto you. அறிவிக்கிறதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதி வைக்கிறார். Whatever he has declared, he has written it here. பொதுவாக இயேசுவை குறித்து இந்த உலகத்திலே கர்த்தருடைய தாசர்கள் அநேக காரியங்களை அறிவிக்கிறார்கள். The servants of God declare many things unto us about Jesus Christ. அதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறார்கள். And they do write for the children of God. ஏன் அதை எழுதி வைக்கிறோம் என்று சொன்னால், for what do we write? உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும். that your joy may be full. இப்ப தேவனுடைய திட்டம் என்ன என்று கேட்டால், so what is the plan of God? தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமானவர்கள் மாத்திரமல்ல, சந்தோஷத்தினுடைய நிறைவை அனுபவிக்க வேண்டும். and they should enjoy the peak of joy. That is what the idea of Jesus Christ or the Lord. உண்மையாகவே இந்த உலகத்திலே சந்தோஷமானவர்கள் யார் என்று கேட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள். and who are the people who rejoice in this world? They are the children of God. 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Psalm 4 and verse 7 we read, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தினுடைய சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று தாவீது பாடுகிறார். they would rejoice in the Lord more than the harvest time. இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்கிறது.
There is joy in this world. சந்தோஷம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, When do they have? அவங்களுக்கு தானியம் பெருகி இருக்கிறது, When the harvest is plenty. திராட்சரசம் பெருகி இருக்கிறது, When the wine is அவர்களுக்கு plenty. எல்லாம் நிறைவா When இருக்கிறது, they have fullness. அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள். Then they will be joyful. பட் அந்த காலத்தை காட்டிலும் More than that joy. அதிகமான சந்தோஷம் என் இருதயத்திலே தந்தீர். We will have joy in our heart when we. நான் சொல்வேன், உலகத்தாருடைய சந்தோஷம் தானியத்திலே இருக்கிறது. The joy of this world is in the harvest. உலகத்தாருடைய சந்தோஷம் உலக செழிப்பிலே இருக்கிறது. And the joy of this world for the people is உலகத்தாருடைய ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதங்களிலே இருக்கிறது. And it is in the joy of the world. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் இருதயத்திலே இருக்கிறது. But the joy of the people of Lord, it will be in the heart. இந்த சந்தோஷம் அரை குறையாக அல்ல. And this will not be half. இந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்க But வேண்டும். the joy in the Lord, it will be to the brim. Or இந்த to fullness. வேதத்திலே ஏராளமான நிறைவுகளை பற்றி எழுதியிருக்கிறது. And it has been written in the Bible about the fullness. எல்லாவற்றிலும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். And thou may be filled with all goodness. அதிலே மிக முக்கியமாய் நிரம்ப வேண்டிய ஒரு நிரம்புதல் சந்தோஷத்தினால் நீங்கள் நிரம்பி இருக்க. One fullness is in the joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to God's holy name. ஒரு நிறைவு என்று ஒன்று இருக்குமானால், When there is a fullness, இங்கே ஒரு கப் இருக்கிறது, here there is a cup, இதுல தண்ணீர் இருக்கிறது, and it is full with water. ஆனால் இதுல இன்னும் சற்று இடம் காலியா இருக்கிறது. And a little more water can be filled in இதுல this cup. காலியா இருக்கிறதுனால இன்னும் இதுல ஏதாயிலும் ஒன்றை ஊற்றலாம். As long as there is emptiness, you can fill more water into it. ஆனால் இது நிறைவாய் இருக்குமானால், But on the other hand, if it இதுல is to the இன்னொன்றை brim, ஊற்றுவேனானால் அது வெளியே வழிந்து விடும். but if it is to the brim, if you pour more water, it நம்முடைய will overflow. வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைவாய் இருக்குமானால், If the joy in our hearts is to the full, அதுல இன்னொரு காரியம் பிரவேசிக்க முடியாது, another work cannot enter இன்னொரு into it. காரியம் நிரப்ப முடியாது. Extra cannot be poured into it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. சந்தோஷத்தை தவிர வேறு ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது என்பது தேவனுடைய திட்டம். Apart from the joy, nothing else should enter our hearts. That is the plan of the Lord. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள். At all times be joyful. That is the will of the Lord. இவர் காரணத்தை சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷத்தை நிறைவாய் இருக்கும்படி நான் உங்களுக்கு எழுதுகிறேன். I do write these things for you so that your joy will be to the full. இதைத்தான் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். This is what I declare. பட் அதையே நான் எழுதி வைக்கிறேன். I also ink it or write it for you. சந்தோஷ நிறைவு எப்படி கிடைத்தது என்று கேட்டால், How do we receive the fullness? ஒரு ஐக்கியத்திலே கிடைத்தது. We have it in fellowship. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாய் இயேசுவோடும் Our இருக்கிறது. fellowship is with the Lord and with the Son of God, Jesus Christ. நீங்கள் இந்த ஐக்கியத்திலே வருவீர்களானால், If you would come into this fellowship, நீங்களும் எங்களோடு ஐக்கியத்திலே வருவீர்களானால், if you would come into this fellowship with நாம் us, எல்லாரும் ஐக்கியமாய் இருப்போமானால், if we are in fellowship, நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். then our joy will be to the full. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், Humbly I believe, நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. we do want a ஆனால் fellowship. பிரதானமான ஐக்கியம் எங்க இருக்கு என்று கேட்டால், What is the foremost fellowship? நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். I have been called to have fellowship with the Lord. ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியமாய் இருப்பானால், If a man is in fellowship with God, நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். and then we will be in fellowship with one நம்முடைய another. ஐக்கியம் ஆரம்பிக்க வேண்டியது எங்கே என்று கேட்டால், Where should our fellowship begin? நமக்கும் தேவனுக்கும் நடுவாக. It is with Lord and ourselves. முதலாவது ஐக்கியம் சரியாய் இருக்குமானால், If the first fellowship is in tune, நம்முடைய அடுத்த ஐக்கியம் சரியாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. then the other fellowships will fall in line. இந்த ஐக்கியம் உருவாவதற்கு காரணம் சொன்னார்கள், They have said for what reason the ஒரு fellowship. ஜீவனை நாங்கள் கண்டோம், We did see the life அந்த ஜீவனை நாங்கள் நோக்கி பார்த்தோம், and we did look onto that அந்த ஜீவனை நாங்கள் தொட்டு பார்த்தோம், and we did feel that life அந்த ஜீவன் எங்களுக்காக வெளிப்பட்டது, and that was manifested onto அந்த us ஜீவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டோம். and we did have fellowship with that. அந்த ஜீவன் அந்த ஐக்கியம் எங்கே உண்டானது என்று கேட்டால், Where did that fellowship begin? இயேசு கிறிஸ்துவோடு உண்டானது. And it did begin அந்த with the Lord ஐக்கியத்தை Jesus. உங்களுக்கு நாங்கள் அழைக்கிறோம். We do call on
to you for that fellowship. நான் தாழ்மையாக சொல்லுவேன், I humbly tell you, சுருக்கமாக நீங்கள் பகுதியை வாசிப்பீர்களானால், if you would read in short, இந்த ஐக்கியத்தினுடைய அடிப்படை எங்கே என்று கேட்டால், what is the foundation behind this ஒரு fellowship? ஜீவனை கண்டார்கள். They did see, அந்த ஜீவனை நோக்கி they பார்த்தார்கள். did look onto that life, அந்த ஜீவனை தொட்டு பார்த்தார்கள். they did feel that life, அந்த ஜீவனோடு ஐக்கியம் they did கொண்டார்கள். have fellowship with that life. அந்த ஜீவன் தேவனோடும் மனிதனோடும் ஐக்கியத்தை கொண்டு வந்து அவர்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக மாற்றியது. That life brought fellowship with Lord and the human, and they brought everyone into fellowship. சுருக்கமாய் சொல்வேன், ஆனால் In short, if I have to tell you, சந்தோஷத்தினுடைய ஆரம்பம் எங்கே என்று கேட்டால், where is the beginning of அவர்கள் ஒன்றை fellowship? கண்டார்கள். They did see one. இயேசுவை கண்டார்கள். They did see Lord Jesus Christ. நான் சொல்லுகிறேன், I do tell இந்த you, வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், if you would search the scriptures, இந்த இயேசுவை கண்டவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் முற்றிலும் வித்தியாசமாக மாறினது. and the moment they seen Lord, some people's life, they got அவர்கள் transformed. வேறு வேறு விதமாக இயேசுவை கண்டார்கள். They did see Jesus இந்த Christ in different ஜீவனாகிய dimensions. இந்த ஜீவனாகிய இயேசுவை, The Jesus நமக்காக Christ was in வெளிப்பட்ட life, இயேசுவை, who was manifested. இந்த ஜீவன் வெளிப்பட்டிருந்தானே, இந்த வெளிப்பட்ட ஜீவனை வேறு வேறு விதமாய் They did கண்டுபிடித்தார். see Jesus Christ, who was manifested in different dimensions. அதனுடைய முடிவு அவர்களை பெரிய சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வந்தது. It brought them a great joy. இன்னைக்கு 4 விதமாய் நம்முடைய தேவனை காண வேண்டும் என நான் விரும்புகிறேன். I do want you to see Jesus Christ in 4 ways. முதலாவதாக First of all, லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke Gospel, 2ஆம் அதிகாரம் second chapter, 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verses 16 and 17. லூக்கா 2ஆம் அதிகாரம் 16 17. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. இங்கே ஒரு நல்ல சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. Our incident is written over here. ஒரு சில மேய்ப்பர்கள் அவர்கள் வயல் வெளிகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். Shepherds were grazing the sheep in the fields. இரவிலே அவர்கள் இந்த மந்தைகளை எல்லாம் ஒரு இடத்திலே மடக்கி அங்கே அந்த மந்தைகளை காவல் காத்து They கொண்டிருக்கிறார்கள். collect the flock and they look after them in the night. இது வாழ்க்கையிலே ரொட்டீனாக நடந்து கொண்டிருக்கிற அனுபவம். And this is a routine job. ஆனா that they do. ஒரு நாள் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது Once they were shepherding the sheep, திடீரென்று வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது. there was a light that shone. அங்கே ஒரு தூதன் தோன்றினான். An angel appeared. இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Behold, I bring a good tiding unto you. இன்றைக்கு கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் The reading of Lord Jesus Christ is born in Bethlehem. என்ற செய்தி அவர்கள் கேட்டார்கள். They did hear the word. அவர்கள் கேட்ட உடனே அங்கே உட்கார்ந்து விடவில்லை. They did not sit in the same place after அவர்கள் hearing the word. நேராக அந்த பிள்ளையை காணும்படியாக வந்தார்கள். They did proceed towards the child. வேதம் சொல்லுகிறது, The Bible அந்த says பிள்ளையை கண்டார்கள், they did see the child அந்த பிள்ளையை பிரசித்தம் பண்ணினார்கள். and they did pay reverence unto the child. சொல்ல ஒவ்வொரு நாளும் எத்தனை பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். There are so many children who are born every day. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். Thousands of children are born in this world every அந்த day. பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு சந்தோஷம். They bring joy to the family. ஒரு வீட்டிலே பிள்ளை பிறந்தால் If a child is born in அந்த the family, வீட்டாருக்கு சந்தோஷம், the family is happy அவர்கள் சொந்தத்துக்கு சந்தோஷம். and all the relations, ஆனால் they இவர்கள் enjoy. பிள்ளையை பார்க்கிறார்கள். They see the child, இந்த பிள்ளை யாருக்கு சந்தோஷம் உண்டாக்குன்னு கேட்டீங்கன்னா, and who this சகல ஜனங்களுக்கும் உலகம் முழுவதுக்கும் but this child bring for joy to the entire சந்தோஷத்தை world. கொண்டு வருகிற ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. And there is a child who is born who shall bring joy to the entire world. உலகம் முழுவதும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு பிள்ளை இனி இதற்கு முன்னாலும் பிறந்ததில்லை, இனிமேலும் பிறக்க போகிறதில்லை. There is not a child who is going to be born hereafter or before who can bring joy to the எவ்வளவுதான் world. ராஜ அரண்மனையிலே ஒரு பிள்ளை பிறந்தாலும் Even if a child is born in a palace, எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குற பிள்ளை இனி பிறக்க போறதில்லை. there is not a child who is going to be born who can bring இந்த joy to the entire உலகத்திலே world. பிறந்த ஒரே ஒரு பிள்ளை உலக சகல ஜாதிகளுக்கும்
மகிழ்ச்சியை உண்டாக்குற ஒரே ஒரு பிள்ளை உண்டானால் அது என் ஆண்டவராய் இயேசு There கிறிஸ்து. is only one child who was born in this world which brought joy to the entire world, that is only Jesus Christ. அந்த பிள்ளையை போய் பார்த்தார்கள். They did see the child. ஏன் அந்த பிள்ளையை பார்க்க போனார்கள்? Why did they go to see the அது child? பிள்ளைதான். That's ஆனால் the அந்த child. பிள்ளை எப்படி கண்டார்கள் என்று You கேட்டால், know how did they see the child? கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். They did see him like a redeemer born unto them. நான் தாழ்மையா சொல்லுவேன், I will tell you how அது அன்றைக்கு பிறந்த குழந்தை the child who was born. உலகத்துக்கு ஒரு குழந்தை. That was a child. ஆனால் இந்த மேய்ப்பர்கள் ஏன் இதை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று கேட்டால், Why did they pay reverence to the அவர்களுக்கு ஒரு child? செய்தி தெரியும், இது குழந்தை அல்ல, இது இரட்சகர். They did come to know that this is not a child but a savior born இன்னொரு unto them. விதமாய் சொன்னால், யாரை கண்டார்கள் என்று சொன்னால், Whom did they see? சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற இரட்சகரை கண்டார்கள். They did see the savior of this world born there. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது காண வேண்டியது இயேசுவை இரட்சகராக. A child of God in this world should uphold Lord Jesus Christ as a savior. மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். And he shall save everyone from the sins and save them. எதனாலே ரட்சிக்கிறார் அவர்? Why does he save? அவர்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். He does dispel the sins from their life and save them. ஏனென்றால் Why? பாவமும் சந்தோஷமும் ஒன்றாய் இருக்க முடியாது. Sin and joy cannot dwell together. ஒரு மனிதனுக்கு உண்மையா சந்தோஷம் வேண்டுமானால் If you want joy in your heart, அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், what does he need? அவன் சரீரத்தில் அவனுடைய ஆத்மாவிலிருந்து பாவம் விலக வேண்டும். And sin should go away from his soul. ஒரு பாவிக்கு சந்தோஷம் இல்லை. A sinner cannot have joy. சுருக்கமாய் சொன்னால், In short, நீங்கள் தாவீது ராஜா 51 சங்கீதத்தை பாடி வைத்தான். David did sing Psalm 51. அவன் பாவம் பச்சேபாளிடத்திலே பாவம் செய்த பிறகு அவன் பாடின சங்கீதம். The psalm what he wrote after he committed sin. அவன் சொன்னான், He said, ஆண்டவரே, Lord, ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். Lord, please give back the joy of salvation unto me again. மற்ற சந்தோஷம்லாம் இருக்கு அவனுக்கு. There are other joys in this world. அவனோட சந்தோஷம் எடுத்து பாருங்க. And if you see his அவன் joy, ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன். and he was a shepherd, இப்போ அவனுக்கு ப்ரமோஷன் ஆச்சு. and he got promoted as a king. என்ன ப்ரமோஷன் ஆச்சு? You know what the promotion was? வனாந்திரத்துல இருந்து சிங்காசனத்துக்கு வந்துட்டான். From the wilderness, he came onto the throne. நீங்க உங்க வேலை செய்றீங்க, You're working in your job, friend. ஒரு கிளர்க்கா இருக்கிறீங்க, You might be a clerk. ஒரு சீனியர் கிளர்க் ஆயிட்டீங்க. If you become a senior clerk, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு. there's a promotion given unto you. உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? Would you feel happy or not? உடனே ஒரு ஸ்வீட் வாங்குறீங்க, You will- உடனே ஒரு கேக் வாங்குறீங்க, You might buy a உடனே cake. சில லட்டு வாங்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்குறீங்க, You உங்க distribute வீட்டாருக்கு sweets. கொடுக்குறீங்க. எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. The moment you receive your promotion, என்ன you ப்ரமோஷன் distribute வந்துச்சு? sweets. கிளர்க்கில் இருந்து ஒரு இன்னொரு கிளர்க்கா மாறிட்டீங்க. From a junior clerk, you become a senior clerk. ஆனால் இப்ப பாருங்க, இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் சிங்காசனத்துக்கு வந்துட்டான். A shepherd boy, he has become a king now. அவன் சந்தோஷம் எவ்வளவு இருந்து பாருங்க. You just imagine his joy. அவனோட மகிழ்ச்சிக்கு என்ன அளவே இருந்திருக்க முடியாது. His joy would have knew no bounds. வனாந்தரத்துல ஆடுகளை அப்படியே அலைய விட்டுக்கிட்டு இருந்தவன் He was grazing sheep in the wilderness. நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதை காட்டில ஒரு பெரிய அரண்மனை அவனுக்கு இருக்கு. Now he has got a big throne or a palace. அவனோட சாப்பாட்டு மேஜையை பாருங்க. And if you would see வனாந்தரத்தை அழிஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் இப்போ ராஜ சாப்பாடு மேஜையில இருக்கு. and there is sumptuous food on his table. அங்க பலவிதமான வெரைட்டி ஃபுட்ஸ் அங்க இருக்கு. There are so much of varieties of food. வேண்டுமானால் மதுபானம் கூட அங்க இருக்கு. Even alcohol he does have. எல்லாம் அங்க டேபிள்ல இருக்கு. Everything is found. அவன் Dress எடுத்து பாருங்க. If you take his முன்னால ஒரு garment, துண்டு ஒரு முண்டா கட்டிக்கிட்டு அவன் ஆடு மேய்ச்சிருப்பான். and he would have been in ஆனா a இப்போ அவன் shepherd Dress robe. எடுத்து பாருங்க. Now if you look at அவனுக்கு that Dress attire, மாற்றக்கு ஒரு ஆளு, ஷூ மாற்றக்கு ஒரு ஆளு, தலைச்சி ஒரு ஆளு, குளிப்பாட்ட ஒரு ஆளு, அவனுக்கு பவுடர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு, எத்தனை பேர் அவனை அலங்கரிக்க உட்கார்ந்திருக்காங்க. there are so many servants who will attend to him to dress them. முன்னாலே அவன் ஆடுகளுக்கு பின்பாக நடந்தான். And earlier he used to go after the sheep, இப்ப ரதத்துல போய்கிட்டு இருக்கிறான். and now he is going in a அவனுக்கு chariot. எத்தனை பணிவிடைக்காரர்கள், There are so many servants to எத்தனை look after him. வேலைக்காரர்கள். There are servants too. நீங்க யோசிச்சு பாருங்க, Just imagine இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்திருந்தால் if only
we would have had that kind of life, நாம என்ன சந்தோஷமா இருந்திருப்போம், we would have been very நாம joyful. என்ன மகிழ்ச்சியா இருந்திருப்போம். How happy we would have been. இத்தனை அவனுக்கு இருந்துச்சுங்க. Everything he had this ஆனா David. இத்தனை இருந்தாலும் In spite of ஒரு having all this, சந்தோஷத்துக்காக அவன் ஜெபம் பண்றான். but he was praying for one particular joy. என்ன சந்தோஷம் தெரியுமா? You know what is that joy? இந்த வீட்டினால் வர்ற சந்தோஷம், இந்த சாப்பாட்டினால் வர்ற சந்தோஷம், The joy இந்த of the வேலையினால் house வர்ற சந்தோஷம். or by the work. நான் யோசித்து பார்த்தேன், I was இவன் thinking, எத்தனையோ 1000 டன் தேவனுடைய ஆலயத்தை காணிக்க கொடுத்தான். பொன் பொன் and he used to give offerings and tons gold. அவன் டன்னில கொண்டு போய் காணிக்க கொடுத்தா அவன் வீட்டுல எத்தனை டன் பொன் இருந்திருக்கும். If only he was able to give tons of offering, how much more? அவ்வளவு டன் பொன் வீட்டுல இருக்கு. There are so much of accumulation in the house. நான் நினைக்கிறேன் இந்த பொன்னை காட்டிலும், More than the இந்த gold, வீட்டை காட்டிலும், more than the palace, இந்த உலகத்தில் உள்ள மேன்மையை காட்டிலும் more than அவன் the யோசித்து பார்த்தான், riches of this world. இந்த சந்தோஷங்கள் எல்லாம் அனித்தியமானது. All this joy is temporary. இது எல்லாம் அனித்தியமானது. These joys are temporary of this இன்றைக்கு இது world. என் கையில இருக்கும், Where will be today? நாளைக்கு இன்னொருவன் கையில போயிரும். It could go to ஆனால் someone else ரட்சிப்பின் tomorrow. சந்தோஷமோ என் இருதயத்திலே இருக்கும், But the joy of salvation will என் be in the house. இருதயத்திலே இருக்கும், The joy of என் salvation will be தலையின் in my மேல் heart. இருக்கும், It will be on my head. என் தலையின் மேல் It இருக்கும். will be upon my head. அந்த சந்தோஷத்தை அவன் இழந்து போனான். He did lose that. எப்ப இழந்துட்டான்? When? என்றைக்கு பாவம் செய்தானோ The day he அன்றைக்கு committed sin. சந்தோஷம் இழந்து He போயிடுச்சு. did lose the joy of அதனால salvation. தைரியமா நான் சொல்லுவேன், Only பாவமும் சந்தோஷமும் ஒரு இடத்திலே குடியிருக்க முடியாது. Sin and joy cannot dwell in the same place. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவமும் சந்தோஷமும் ஒன்றாயிருக்க முடியாது. Sin and joy cannot dwell in the ஒன்று same place. பாவம் இருக்க வேண்டும் அல்லது சந்தோஷம் இருக்க வேண்டும். Either sin will dwell or the joy will dwell. சந்தோஷம் வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால் If you want joy in your life, பாவம் நீங்க வேண்டும், you got to do away with the sin. பாவம் நீங்க வேண்டும். You got to do away with the sin. அதுக்கு தான் இயேசு தேவை, That is what we need Jesus அதுக்கு தான் for. இயேசு தேவை. We need Jesus for that. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த இரட்சகராய் இயேசு ஒருவன் அறிந்திருப்பானானால் If only he had known Jesus as Savior, நான் சொல்லுவேன், I would say அவனுடைய சந்தோஷம் நிறைவாய். his joy will be to the fullness. அல்லேலூயா. Hallelujah. இந்த இயேசுவை அறியாத வரைக்கும், As long as if you do not இந்த know இயேசுவை Jesus, காணாத வரைக்கும், as long as we don't see Jesus, ஒருவேளை இயேசு கேள்விப்பட்டிருக்கலாம், they would have heard about him. செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். They could have heard about his இந்த message. மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது, To the shepherds, the message was அதோடு given. நிறுத்தி இருந்தார்களானால் If only இந்த they had, இரட்சகரை கண்டிருக்க மாட்டார்கள். if only had they not proceeded, they ஆனால் would not have seen. செய்தி கேள்விப்பட்டார்கள், They did hear the word. நம்பினார்கள், They did have faith புறப்பட்டு போனார்கள், and they did go இயேசுவை கண்டார்கள். and did see Jesus. இயேசுவை கண்டபோது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க, They did see எனக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். They came to know that a Savior is born unto them. நான் சொல்லுவேன், I would say, உங்கள் வாழ்க்கையிலே இயேசு இரட்சகராய் இருக்கிறாரா? is Jesus Christ a Savior in your life? இரட்சகராய் இருப்பாரானால் If only he is a Savior, அவர் யாரா இருப்பார்னு கேட்டீங்கன்னா, who he would be? உங்கள் பாவத்தை நீக்கி உங்களை சந்தோஷம் உள்ள மனிதராய் மாற்றியிருப்பார். Then he would do away with your sin and he will give you immense joy. இன்றைக்கு அநேகர் இயேசுவை கேள்விப்பட்டார்கள், A lot of people do hear about Jesus. இயேசுவை ஆராதித்தார்கள், They did worship Jesus, பட் இயேசுவை அவர்கள் காணவில்லை. but they did not see Jesus. நான் காலையில கூட சொன்னேன், அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். I do talk about this. ஒரு many முறை times. ஒரு இடத்துல பெரிய கிறிஸ்தவ கூடி வரவு நடந்து கொண்டிருந்தது. And there is a big gathering of Christians. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். There were a lot of people gathered in thousands. அங்கே ஒரு சின்ன பையன் வாசல்ல நின்று கொண்டு And there was this little boy standing at the gate. வருகிறவர்கள் போகிறவர்கள் கையிலே ஒரு துண்டு பிரதியை கொடுத்து And கொண்டிருந்தார். this boy was giving away tracts. அங்கிருந்து ஒரு பெரியவர் வேகமாக வெளியே வந்தார். An elderly man came out அந்த மனிதத்துல ஓடி போய் துண்டு பிரதியை கையிலே கொடுத்தான். and the boy gave the tract onto the old அவர் man. அவனை பார்த்து சிரித்தார், The அவனை old பார்த்து person, தட்டி கொடுத்தார். the person, தம்பி ரொம்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், the person who, the நீ old இந்த man சின்ன who வயதிலே received the இந்த tract, அருமையான வேலைகளை செய்கிறாய். and he says, in this young age, you are doing a wonderful job. அவர் வந்து தட்டி கொடுத்துட்டு அவர் போனார். He just gave a pat on his back and he went away. இந்த பையன் போய் அவரை தடுத்து நிறுத்தி, ஐயா And the boy went நீங்க and stopped him. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டான். The boy went and asked the old man, நீங்க "Have you got ரட்சிக்கப்பட்டீங்களா? saved?" He said, அவனுக்கு என்னன்னா அந்த ட்ராக்ஸை வாங்காதனால இவன் ரட்சிக்கப்படலை போல நினைச்சிட்டான். because this old man did not receive ஐயா the நீங்க tract, ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டான்.
The boy again asked him, "Are you saved?" அவர் சொன்னாரு, And தம்பி he said, இந்த கன்வென்ஷனை யார் நடத்துறா தெரியுமா? "Do you know who's organizing this convention?" நான் தான் நடத்துறேன் அப்படின்னு. And he said, "I am the person அவர் who's சொன்னாரு, conducting this convention." அது இல்லையா, It is not நீங்க that. ரட்சிக்கப்பட்டீங்களா யான்னு கேட்டார். The boy again repeatedly asked, "Are you saved?" தம்பி இதுக்கு பணத்தெல்லாம் நான் தான் கொடுத்துருக்கேன் தம்பி. And he said, "All the money is being plowed in by me." அந்த பையன் விடுற மாதிரி இல்ல. The boy was ஐயா not going to give up. ரட்சிக்கப்பட்டீங்களா ஐயா? Again he asked the same question, தம்பி "Are you saved?" இந்த சர்ச்சுக்கு டீக்கனே நான் தான் தம்பி. And he said, "I am the இவர் head of this ஒவ்வொரு church." காரியமா அவன் சொன்னாலும் அவன் காதுலயே வாங்கிக்காம ரட்சிக்கப்பட்டீங்களா? So he gave many reason onto this little boy. ரட்சிக்கப்பட்டீங்களா? The boy kept asking, "Are you saved?" மாறி மாறி ரட்சிக்கப்பட்ட Are you saved? He kept asking the question. இவர் சற்று நின்றார். The elderly person stopped பட் அவன் முகத்தை பார்த்தார். and he looked onto the boy. நேரா ஓடி தன்னுடைய வீட்டுக்கு ஓடினார். He ran to his house தன் கதவை மூடிக்கொண்டு அழுதார். and he just closed the door and ஆண்டவரே, started weeping. அந்த சின்ன பையன் ஒரு கேள்வி கேட்டான். And he says unto the Lord, நீங்க the boy asked me a ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? question. He said, "Are you saved?" நான் ஒரே பதில் சொல்லி இருக்கணும். And I could have just எஸ் ஆர் நோ. I could have just answered him yes நான் or no. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்படல. And I could have just answered him இதுதான் நான் no. சொல்லி இருக்கணும். Or he could have. ஆனா But நான் சர்ச்சுக்கு டீக்கன்னு சொன்னேன். I said I am the deacon of நான் the இந்த church. பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னேன். I said I am இந்த கூட்டத்தை financing this நடத்துறேன்னு சொன்னேன். organization. I said I gave him என்னுடைய so many reasons. கிரியைகள் பல கிரியைகளை நான் சொன்னேன். Though I told him many reasons, ஆனா அவன் கேட்ட கேள்விக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று நான் சொல்லல. had I given him a direct answer, yes, I am saved. நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா? Am I saved or not? நான் ரட்சிக்கப்பட்டேனா இல்லையா? Am I saved or not? உமக்கு முன்பாக நான் உமக்கு செய்கிற கிரியைகளை நான் கொண்டு வந்தேன். I did bring all the works that I am doing for அந்த you. பரிசேயன் சொன்னது போல Even as the Pharisee நான் said, ஜெபிக்கிறேன், I do pray, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், I give tithes, நான் அவர்களை இவர்களையும் போல அல்ல, I do not. என்னுடைய கிரியைகளை எல்லாம் நான் சொன்னேன். And he started ஆனால் வேதம் explaining சொல்லுகிறது his works, but the words, கிரியையினாலே அல்ல, it is not by your works. பாவியை நீதிமானாக்குகிற தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறதுனாலே கிருபையினாலே It ரட்சிக்கப்படுகிறீர்கள். is only by grace that you are saved. ரட்சிப்பு கிரியையினாலே அல்ல, It is not by your works. ரட்சிப்பு கிருபையினாலே. It is by grace that you are saved. நான் ரட்சிக்கப்பட்டேனா? Am I saved? அன்றைக்கு அவருக்கு விளங்கினது, Only that நான் day, ரட்சிக்கப்படல. only on that particular day, he நான் came to நிறைய understand that he was கிரியைகளை not saved. செய்திருக்கிறேன். I have done works. நான் கொடுத்த காணிக்கை என்னை ரட்சிக்காது. The offerings what I give won't save me. காணிக்கையினாலே ரட்சிப்பு இருக்குமானால் If only there is saving, இந்த ரட்சிப்பை ஏழைகள் சுதந்தரிக்கவே முடியாது. the all poor people cannot obtain. நற்கிரியைகளினாலே தான் ரட்சிப்பு உண்டானால் If only by good works, if you are இது saved, சன்மார்க்கர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட முடியும். only the faithful will be saved. ஆனால் ரட்சிப்பு என்று சொல்வது What is saving? சகல மனிதர்களுக்கும், What is saving? ஏழை பணக்காரன் யாவருக்கும், படித்தவன் படிக்காதவன் யாவருக்கும், You can get saved. பாவிக்கும் சன்மார்க்கன் யாவருக்கும் It is for one and all. If you believe in Lord. சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி. And it would bring you joy. எப்பொழுது When? என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை இரட்சகராய் The கண்டுபிடித்தேன். day you accept Lord Jesus Christ as your Savior. நீ ஆலயத்துக்கு வருகிறதுனாலே இயேசு இரட்சகராய் வந்து விடவில்லை. Because you come to church, Jesus Christ doesn't become your Savior. கர்த்தருடைய வேதம் ஒரு பெரிய எச்சரிக்கையை That is சொல்லுகிறது. a great warning. பிரசங்கியின் புஸ்தகம் Ecclesiastes தயவு செய்து 8ஆம் அதிகாரம், 8th verse, பிரசங்கியின் புஸ்தகம் தயவு செய்து 8ஆம் அதிகாரம், 8th chapter. ஐ திங்க் 10ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். யாரு? Who? எங்க வந்தாங்க? Where do they come? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாங்க. They come to the holy place, the wicked. எங்கப்பா போற? Where are you going? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனேன். I'm going to the church or the ஆனா holy எப்படி place. இருந்த? நீதிமான் ஆகல. He doesn't become righteous. நீ ரட்சிக்கப்படல. You are not getting நீ saved. யாரா இருந்தாய்? Who are you? துன்மார்க்கனா இருந்தாய். You are wicked. என்ன துக்கம்? What a sad plight. எங்கப்பா போன?
Where did you go? எங்க இருந்த? Where were you? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தேன். I was at a holy place. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனேன். I did go to the holy church. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy day. நான் என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். I do think in my life. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். I was born in a Christian கிறிஸ்தவ family. பெற்றோரால் வளர்க்கப்பட்டேன். I was brought up by Christian parents. ஒழுங்காக கிறிஸ்தவ ஆலயத்துக்கு நான் போனேன். I used to go to Christian churches. எங்கள் சிறு வயதிலே எங்களை மிக கண்டிப்பாய் வளர்த்தார்கள். And they did bring us up very strictly. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy day. இன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க வாரத்துக்கு ஒரு நாள் உங்க பிள்ளைகளை கோயிலுக்கு கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. To bring your children once in a week, you find it difficult. ஆனால் எங்க சின்ன வயதுல But in our younger days, ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் கூட்டம் இருக்கும் சபையில. every day in the evening there used to be எவ்ரி ஈவினிங் எங்க கிராமத்துல ஒவ்வொரு ஈவினிங் இருக்கும். every evening there will be meetings in our ஒரு நாள் ஆலயத்துக்கு போகாவிட்டால் அன்றைக்கு இரவு உணவு எங்களுக்கு கிடைக்காது. We will not get our food in the night if you don't go to church in the நீ evening. ஸ்கூலுக்கு போறியோ போகலையோ ஆலயத்துக்கு போயிடணும். Whether you go to school or not, but you ought to go to church. ஆலயத்துக்கு போய் வந்தால்தான் சாப்பாடு. Or when you go to church and எங்களை return, you அவ்வளவு get food. கண்டிப்பாய் வளர்த்தார்கள். We were brought up strictly. ஒழுங்கா ஆலயத்துக்கு போனோம். We used to go to church ஒழுங்கா regularly. வேதம் வாசித்தோம். We used to read the word. அந்த சின்ன வயதிலேயே Even in that young age. இன்னைக்கு நீங்க வசனம் சொன்னா அம்மாமார் அக்காமார் தடுமாறுறாங்க. And அந்த சின்ன வயசுலயே ஐயர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முதல் ஆளா வாசித்துருவேன். in those days, I used to utter the verses by heart in those days. அவ்வளவு வேகமாக வேத வசனத்தை எடுத்தேன். And I used to take the வேதத்தை scriptures. வாசித்தேன். I used to read. ஆனா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? You know how was my life? வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? You know how was my life? திருவிருந்து ஆராதனை வருமானால் Holy Communion Day. திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தம் அடிச்சு சிகரெட் வெளியே போட்டு உள்ள போய் திருவிருந்து எடுத்து வந்தோம். I used to smoke my cigarettes and then I'll come back for the Holy Communion. ஒரு கையில சிகரெட் ஒரு கையில பைபிள். I used to have on one hand ஒரு cigarettes. பக்கத்திலே துன்மார்க்கம் ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய ஆலயம். There is wickedness on one side. காலையிலே பரிசுத்த ஆலயம் முடிந்த உடனே சினிமா கொட்டகை. I used to go to church in the morning, then later on to the cinema. துன்மார்க்கர்களாய் வளர்ந்தோம். And I was with the wicked people. எங்க போனாய்? Where are you going? ஆலயத்துக்கு போனேன். The mornings I used to go to எங்க church. என்ன கேட்டாய்? What is that? வசனம் கேட்டேன். I did hear ஆனா the word. வாழ்க்கை என்ன? But what was your நான் life? ஒரு நாளும் என் இயேசுவை இரட்சகராய் அறியவில்லை. And I did not accept Lord Jesus Christ as my Savior then. ஆனால் யாராவது ஒருத்தன் இயேசுவை பற்றி குறைவா சொன்னானா அவனுடைய பாட அன்றைக்கு அந்தோ கதிதான். If anyone who is to talk bad of Jesus இயேசுவுக்கு Christ, I used to வைராக்கியமாய் whip them. வாழ்ந்தோம். And we were zealous for the Lord. ஆனால் வாழ்க்கையில பாவம் போகல. But sin did not go away from my வாழ்க்கையில life. நிம்மதி இல்ல. There was no peace. இயேசுவை அறிந்த நான் Though I knew Jesus, என் வாழ்க்கையை மரணத்துக்கு நேராக நடத்தினேன். and I was to commit suicide one day. ஆனால் ஒரு நாள் One day, ஒரு இந்து மூலமாக நடத்தப்பட்டேன். and I was led by a அன்றைக்கு Hindu தேவனுடைய brother. ஆலயத்துக்கு வந்தேன். I did go to church. அன்றைக்கு நான் அறிந்த இயேசு இரட்சகராக நான் அறிந்தேன். That day, I came to know Lord Jesus அவர் Christ என்னை as my ரட்சித்தார். Savior. He did save me. என் பாவங்களை நீக்கினார். And He did do away என் with my வாழ்க்கையில sin. பெரிய மகிழ்ச்சியை And there உண்டாக்கினார். was an immense joy in ஒரு my life. பெரிய சந்தோஷத்தை There was a உண்டாக்கினார். great joy in my life. that day. அதனுடைய முடிவுதான் இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். The end of that is தேவனுடைய reaching here நாமத்துக்கு today. மகிமை உண்டாவதா. That is the result. நான் தைரியமாய் சொல்லுவேன். I would boldly என் testify. வாழ்க்கையிலே ஒரு நாள் பாவத்தை நீக்கினார். And one day He did away with my sin. அன்றைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி And there was a great joy in my life. என் வாழ்க்கையிலே உண்டானது. There was a great joy. நான் சொல்லுவேன் I would say பாவமும் சந்தோஷம் ஒன்றாக இருக்கவே முடியாது. sin and joy cannot dwell together. நீ எவ்வளவு வசனம் கேட்கலாம், You might hear the words. எத்தனை முறை நீ ஆலயத்துக்கு வரலாம், You might come to church many a times. ஒழுங்காக நீ ஆலயத்துக்கு வரலாம், You might come to church regularly. பாவத்தோடு வாழுகிற வரைக்கும் As long as you live in sin, சந்தோஷமே இல்லை. you will certainly not have joy. வேணுமானால் வீடு சந்தோஷம் கொடுக்கலாம், Your house could give சில you joy. சிற்றின்பங்கள் உனக்கு இருக்கலாம், The lust of ஒரு this world, சிற்றின்பங்கள் இருக்கலாம். that lust of this world பட் can give you joy. தேவன் வைத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம், The joy of salvation given by the Lord. தேவன் வைத்திருக்கிற இருதயத்தின் சந்தோஷம் The joy that is in your heart. எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, When will you receive? நான் ரட்சகராய் நான் அறிந்தேன். The moment you accept Lord Jesus இயேசு as என் your Savior. பாவத்தை நீக்கி என்னை ரட்சித்தார். The Lord Jesus Christ dispelled my sin ஹல்லேலூயா. and accepted me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy day. என் ஆண்டவராய் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு
Jesus who died and who was resurrected. முதலாவது பிரசங்கத்தை பேதுரு பிரசங்கித்த பொழுது, When Peter preached for the first time, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். you did murder Lord Jesus. ஜனங்களை நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். You murdered Lord Jesus. தேவன் அவரை எழுப்பினார். Our Lord உங்களுக்கு resurrected him. இரட்சகராய் அனுப்பினார் And he did send you. என்று Send him as சொன்ன your பொழுது savior. அவர்கள் யார்? Who were they? இயேசுவை கொலை செய்தவர்கள். They were the murderers of Lord Jesus. இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கேட்டவர்கள். They said, let the blood of Lord Jesus be upon our heads and our அவர்கள் children. கொலை செய்தார்கள். They murdered Jesus. ஏன் கொலை செய்தார்கள்? You know why they murdered? தேவன் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, They did not see காது the கேட்கவில்லை, manifested one. மனுஷனுடைய தோன்றவில்லை. And it was not அவர்கள் காணாததினாலே அவரை கொலை செய்தார்கள். because they did not see. இப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் கொலை செய்தீர்கள். You murdered. அவர்கள் உணர்வடைந்தார்கள். And they came to recognition. இருதயங்களிலே குத்துண்டார்கள். And they were pricked in the heart. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What is that we need to நாங்கள் என்ன do? செய்ய வேண்டும்? What is that we need to do? நீங்கள் மனம் திரும்புங்கள். You have to reconcile. நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். Reconcile and get baptized and come on to Jesus. உங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெறுங்கள். You got to get the அப்பொழுது certainty of baptism. நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். That you will receive the spirit அந்த of the Holy Ghost. வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். And they accepted the அவர்கள் word. ஞானஸ்நானம் They பெற்றார். did receive baptism ரட்சிக்கப்பட்டார்கள். and they were saved. அவர் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். And they turned away from the wicked ways. மாறுபாடான சந்ததி விட்டு விலகினார்கள். And they turned away from the wicked ways. அவர்கள் ஜெபத்திலே காரியத்திலே தரித்திருந்தார். And they waited in prayer unto the Lord. நான் சொல்லுவேன், I would say, உண்மையாக ஒருவன் இயேசுவை இரட்சகராக if அறிந்திருப்பானானால் you would accept Lord Jesus Christ truly, அவன் பாவத்திலே வாழவே முடியாது. and he would not live in sin. நீங்கள் வாசித்து பாருங்கள், If you would read, இயேசுவுக்கு எத்தனையோ பாவிகள் வந்தார்கள். and there were so many sinners who came out to லூக்கா Jesus. 7ஆம் அதிகாரத்திலே Luke chapter. ஊரெல்லாம் அறிந்த ஒரு பாவியான ஸ்திரீ வந்தாள். There was a lady who was living in அவள் sin, ஊர் அறிந்த வேசி. and she was a harlot. இயேசுவின் பாதத்திலே கண்ணீரால் கழுவினாள். And she did wipe the leg of Jesus Christ with tears. இயேசு சொன்னார், Jesus said, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, your sins are நீ forgiven. சமாதானத்தோட போ. May you go away in peace. வரும்போது வேசியாக அழுது கொண்டு வந்தாள். She came as a harlot unto Lord Jesus. பட் போகும்போது பாவம் மன்னிக்கப்பட்டு She went சமாதானத்தோட சந்தோஷமாய் வெளியே She போனாள். went back as a saved person in peace and in joy. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே John Gospel 8 கையும் chapter. மையுமாய் பிடிபட்ட விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். And they did bring us a lady who was in sin. ஆண்டவர் சொன்னார், Lord Jesus said, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, your sins are being forgiven. இனி பாவம் செய்யாதே, May you sin no more. நீ போ. May you go. கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள், And she was caught red-handedly. பட் அவள் பாவம் மன்னிக்கப்பட்டது. The sins were forgiven. திமிர்வாதக்காரனா இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள். And there was a man with இயேசு palsy. சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, He said, your sins have been உன் படுக்கை forgiven. எடுத்துக்கொண்டு நீ போ. May you take your bed and walk. 5 புருஷனோடு வாழ்ந்த ஒரு ஸ்திரீ வந்தாள். There was a lady who lived with 5 husbands. இயேசு அவள் பாவத்தை மன்னித்தார். Jesus did forgive her sin. அவள் சமாதானமாய் திரும்பி போனாள். He said, may you go in peace. எவ்வளவு பெரிய பாவி இயேசுவிடத்தில் However வந்தாள். big a sinner you might be, நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுவேன், I humbly tell அவன் you, திரும்ப பாவத்திலே இருந்ததில்லை. and they said no more. இதுதான் உண்மையான ரட்சிப்பு. This is what the truth is. இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். This is what the Christian life is about. எத்தனை முறை கேட்டாய் என்பதல்ல முக்கியம், It is not how many times you heard the word, ரட்சிப்பை குறித்து எவ்வளவு கேட்டாய் என்பதல்ல and முக்கியம். how many times have you got the messages about getting saved. ரட்சகராகிய இயேசு வாழ்க்கையில கண்டுபிடித்திருக்கிறாயா? If you have found Lord Jesus Christ as your Savior, தாமஸ் ஆல்வா எடிசன் Thomas Alva, ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். there were so many inventions he made. அவர்களை கேட்டார்கள், நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே பிரதானமானது என்னது? What is the foremost invention that you have made? அவர் சொன்னார், நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளிலும் ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசுவை என் ரட்சகராக நான் கண்டுகொண்டேன். The foremost invention in my life is அதுவே நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே பெரிய that கண்டுபிடிப்பு. is Jesus Christ being born in this world. தேவனுடைய as a நாமத்துக்கு Savior. மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, இதுவரைக்கும் நீங்கள் ரட்சகராய் கண்டுபிடித்திருக்காவிட்டால் if you have not found Jesus as your Savior, உங்களுக்கும் தேவனுடைய சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை. the joy of the Lord, and you நீங்கள் have no ஆலயத்துக்குள்ளே connection at வரலாம், all.
நீங்கள் ஆலயத்திலே உட்காரலாம், You could be seated நீங்கள் here. ஒழுங்காக அட்டெண்ட் பண்ணலாம். You might attend the regular churches. உன் இயேசுவை இரட்சகராக நீ If you ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், have not accepted Jesus Christ as your பாவத்தை Savior, விட்டு விலகி இருக்கிறாயா? are you away from your sins? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எத்தனையோ ஆண்டுகளாய் சபைக்குள்ளே வந்து வசனங்களை கேட்டு இன்னும் துன்மார்க்கனாவே வாழுகிற காரணம் என்ன? Are you still leading a wicked life in spite of coming to church for many years? நீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், You have only heard about Lord Jesus. உன் வாழ்க்கையில இயேசுவை நீ காணவில்லை. You have not seen Jesus as a Savior. இன்றைக்கு அந்த இயேசுவை நீ காண வேண்டும். If you have to see Jesus, அவர் யார் என்றால், you know who He is? என்னுடைய இரட்சகர். He is my Savior. என் இரட்சகரை நான் கண்டுபிடித்தேன். I have seen my eyes behold my Hallelujah. Savior. Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை இரட்சகராய் Thank கண்டுபிடிச்சீங்க? you, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நிறைய பேர் கை தூக்கறக்கே பயப்படுறீங்க. Thank you, Jesus. நீ இரட்சகரா கண்டுபிடிச்சா If you have found Him as your Savior, அடுத்து என்ன செய்வீங்க? what would you do? வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை பிரஸ்தாபித்தார். They did pay obeisance to the child. நீங்க உண்மையா இயேசுவை கண்டுபிடிச்சிருந்தா, If only you have found Jesus, உங்க சந்தோஷம் அந்த வாழ்க்கையில வந்திருந்தா, if you have got the joy in your life, நீங்க சொல்லாம இருக்கவே முடியாது. you will not rest without talking about Jesus. இருக்கவே முடியாது. You will not rest. பாருங்க, நீங்க ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, The moment you get a promotion, நீங்க உம்மனா மூஞ்சி மாதிரி உட்கார்ந்துருப்பீங்களா? will you sit in your chair silently? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? Would you tell to many people? உங்க Or not? வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நடந்தா நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? If there is a joy in your family, will you not tell others? சும்மாவா சொல்றீங்க? Will you not tell about that? சும்மாவா சொல்றீங்க? நேரா கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கு போய் You will நெய் ஸ்வீட்டா வாங்கி you will go to Krishna உங்க Sweet நாலு Bar. ஃப்ரெண்டுக்கு நீங்க கொடுத்து, You will distribute sweets. என்ன சிஸ்டர், They will ask you what is the matter. ஐ காட் ப்ரமோஷன். The moment they question you, you எனக்கு say I got ஒரு promotion. சந்தோஷம் வந்துட்டானா அதை நாலு பேருக்கு சொல்லாவிட்டா அவங்க வயிறு வீங்கிரும். And if you do not talk about the happiness unto others, அதுக்கு நீங்க பணத்தை செலவழிக்கிறீங்க, you have a party, அதுக்கு ஸ்வீட் கொடுக்குறீங்க, you give sweets, அதுக்கு நடந்து போறீங்க, அடுத்து நடந்து போறீங்க. And you go to- சிஸ்டர் தெரியுமா எனக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, you go to others and say I've got a promotion. தெரியுமா Do you எங்க know? வீட்ல புள்ள பிறந்துருச்சு. There is a child born in our தெரியுமா? family. Do you know? ஐயோ அப்பா சோத்திரம். ஒருத்தர் சொல்லுவாரு, நாம எல்லாம் யாரா இருக்கணும்னா கோழி கிறிஸ்தவனா இருக்கணும், பட்ட கோழி கிறிஸ்தவனா இருக்கணும். We should be holy Christians. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ எப்படி இருக்கான்னா வாத்து மாதிரி இருக்கிறான். And a lot of Christians are like இந்த ducks. வாத்து பாருங்க, எங்கேயாவது ஒரு செடிக்குள்ள முட்டை விட்டு அது பாட்டுல போயிடும். The duck will lay eggs in some bush and go away. இந்த கோழி ஒரு முட்டை விட்டுடுச்சுன்னா ஊரையே கூட்டு. But on the other முட்டை hand, விட்டேன். on the other hand, if a hen lays egg, it will proclaim to the entire world. இன்னைக்கு நிறைய வாத்து கிறிஸ்தவன் தான் இருக்கிறான். We do lay eggs like ducks. ஒரு and go away. முட்டை விட்டதுக்கு இங்க குத்தி அங்க குத்தி நான் முட்டை விட்டுருக்கேன். அதுக்கு என்ன சந்தோஷம்? And the joy that hen ஒரு has. முட்டை விட்டு அதுக்கு என்ன சந்தோஷம் ஐயா? And what is the joy you have? ஐயா, அது முட்டை விட்டதுக்கே சந்தோஷப்படுதுன்னா For laying உன் eggs, the hen is வாழ்க்கையில happy. இயேசுவை கண்டுபிடிச்சிட்டயா? We have found Jesus in our lives. எத்தனை பேருக்கா சொன்ன? How many people have you? எத்தனை பேருக்கா சொன்ன? To how many people have you நீ told about ஏன் சொல்ல Jesus? முடியலன்னு கேட்டா You know why you're not அவன் able to திருப்பி tell? கேட்பான், ஏண்டா நீ யார் ரட்சிக்கப்பட்ட? And immediately he will question us, is it you who have got saved? நீ யாரா ரட்சிக்கப்பட்ட? Is it you who have got saved? ஒரு முறை What? ஒருத்தர் சொன்னாரு, Once, நீ பரலோகம் போகணும். you need to go to heaven. அவன் திருப்பி கேட்டான், He immediately retorted or asked. பாஸ்டர் பரலோகம் போயிட்டாரா நான் போவையா? Immediately he said, if my pastor could go to heaven, then I would certainly go. எங்க பாஸ்டர் பரலோகம் போயிட்டா நான் போவேன். If my pastor can go to heaven, I can go. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். ஆனா என்னப்பா சொல்ல மாட்டேன் தெரியும் எனக்கு. A lot of people are like that today. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to God's holy name. இன்னைக்கு ஏன் சில சொல்றது இல்ல? You know why people do not நான் talk about Jesus? ரட்சிக்கப்பட்டேன்னு யார்கிட்டயா சொல்லி நான் திருப்பி காட்டுருவான். The moment you said you are saved, he will question you. டேய் நீ யார் ரட்சிக்கப்பட்ட? Is it you who have got saved? உன்ன மாதிரி 10 பேர் கோயில்ல இருந்தானா கோயிலே நாரி போண்டா. And you were wicked once,
And if you're in church, வெளியே போய் சொல்லிடாடா நான் the church will ரட்சிக்கப்பட்டேனே. the church will get defied. ரட்சிக்கப்பட்ட சொல்லிடாத. Don't tell others. ரட்சிக்கப்பட்டவன் யார் சொல்லணும்? Who should say that they are saved? பாவத்தை விட்டு விலகினவன் சொல்லணும். And those who leave away from the பாவத்தை விட்டு விலகாதவன் those who leave the sin. நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லக்கூடாது. And the person who is still ஒரு living நாள் in sin பாவியா should say, பிறந்தோம். பாவியா பிறந்தோம். and we were born as sinners. பாவத்தை செய்தோம். We did sin. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. என் வாழ்க்கையில ஒரு நாள் இயேசுவை கண்டுபிடிச்சேன். One day I did find Jesus in my life. என் பாவத்தை விட்டு விலகினேன். I did away with my தேவன் sin. உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சியை And there தந்தார். was a great joy in my heart that day. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சில வேளை சொல்லியிருக்கேன். Many times I've said, 10 வருஷ விசுவாசிங்க ஒரு ஆத்மா கொண்டு வர முடியாது. 10 years believers will not be able to bring one soul onto the church. ஆனா On the other hand, போன வாரம் ஞாசம் எடுத்திருப்பான். a person could have got baptized last week அடுத்த வாரம் பாருங்க இன்னொரு ஆத்மா கூட்டு வருவான். and he would certainly bring one more soul to the church. இவனுக்கு வசனம் தெரியாது. He would not know the word இயேசுவை பற்றி சொல்ல தெரியாது. and he would know to talk about Jesus. ஆனா என்ன சொல்லணும் தெரியுமா? You know what? Think what you'd say. And you just tell the other brother, I am saved. நீ வந்து பாரு. Why don't you come along with me? இவன் சொல்ற சந்தோஷத்திலேயே அவன் வந்துருவான். And with the joy when he proclaims, the other person will certainly want to come. 10 வருஷம் கழிச்சு பாருங்க. After 10 நம்ம years, சொல்ற முறையிலேயே வர மாட்டான். after 10 years, even if you call one person, he நம்ம will not. சொல்றது ஏ வாடா வந்து பாருடா. என்ன ரட்சிதா? The way we tell them, they won't come to church. அதனால தான் சொன்னா ஆண்டவரே Lord, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Lord, give me a joy of நான் fellowship. பாதகருக்கு உமது வழி அறிவிப்பேன். Lord, I will proclaim your, பாவிகள் உம்மிடத்திலே மனம் I will திரும்புவார்கள். proclaim your word to the sinners. அல்லேலூயா. Hallelujah. நான் சொல்வேன் நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க. And if you நீங்க proclaim the joy, சந்தோஷமா இருங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? You know நீ what? உற்சாகமா இருந்தால் பாதகருக்கு வழியை அறிவிப்பாய். and if you will testify boldly about நீ the Lord, சொல்ற முறையை பார்த்து பாவிகள் தேவனண்டை the திரும்புவார்கள். way you tell about the Lord Jesus Christ, உங்களால பாவி திரும்ப முடியலன்னு சொன்னா நீ உற்சாகமா இல்ல. and if you do not testify about Lord நீ Jesus கடமை boldly, கிறிஸ்தவனாய் இருக்கிறாய். and you might be நீ a வழக்கத்தின்படி கிறிஸ்தவனாய் you இருக்கிறாய். might be a born Christian. நான் சொல்வ அருமையானவர்களே, I'll என் tell you. இயேசு என்னை ரட்சித்தார். The Lord saved me. எனக்குள்ள இயேசு வந்தார். The moment Jesus came into நான் my சொல்ல life, 50 வருஷம் ஆச்சு. it is 50 years அதே past, உற்சாகத்தோடு இன்னைக்கு இருக்கிறேன். and with the same zeal I talk, அதே உற்சாகத்தோடு and பிரசவிக்கிறேன். with the same, அதே உற்சாகத்தோடு தேவனை தேடுகிறேன். and I do seek the Lord, அதே உற்சாகத்தோடு இயேசுவை அறிவிக்கிறேன். with the same zeal, அதே மகிழ்ச்சியோடு தேவனை அறிவிக்கிறேன். with the same joy I preach, எனக்கு தெரியும் பாவிகள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புகிறார்கள். and the sinners will come unto the Lord. I know. உங்களுடைய மகிழ்ச்சி எங்க? And where is your joy? பாவத்தை விட்டு விலகு. Do away the sin. பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வா. May you come unto the holy life, நீ சந்தோஷத்தை அனுபவி. and you will experience joy. ரட்சகரை கண்டுபிடித்தார். And they did find the Savior. இரண்டாவதாக Secondly, அவர்கள் அந்த பிள்ளையை ரட்சகராய் மாத்திரமல்ல, they didn't see the child as a Savior மத்தேயு alone. 2ஆம் அதிகாரம் Matthew 2nd chapter. 11ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இதை பாருங்க, இது யார் செய்தது தெரியுமா? You know who? And when they came into the house, they saw the young child with Mary, mother, and fell down, worshipped him. And when they opened the treasures, they presented unto him gifts, gold and frankincense and myrrh. முதலாவது அவர்கள் பார்த்த இடம் மாட்டின் முன்னணையிலே பிள்ளை, அது பிறந்த குழந்தை. And it was a child who was just born in the stable. இப்பொழுது பார்க்கிறது young child. And now they see a young child. இது பிறந்த உடனே பார்க்கல. They did not see the child. இதை பார்க்க வந்தவர்கள், and who are the people who came to see? சாஸ்திரிகள். They were kings. பெரும் படிப்பாளிகள். And they were much learned. ஞானிகள். And they were learned people. அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்த காணிக்கை என்னன்னா பொன்னை கொடுத்தாங்க. And what did they give unto the Lord? தூபவர்க்கத்தை கொடுத்தாங்க. And they gave gold. வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. And they gave myrrh. ஒரு பெரிய காணிக்கை ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. And there was a big offering unto the Lord. ஆண்டவரை ஆராதிச்சாங்க.
And they worshipped the Lord. யாரை பார்த்தார்கள்? Whom did they see? நான் நினைக்கிறேன் I think அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. they entered the house. அவர் அந்த நாசரேத்திலே வளர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறது. And it is written how he ஆனால் grew up. வேதம் அவர் வீட்டிலே இருந்து சொல்லி இருக்கிறது. And it is said that how he grew up. நான் நினைக்கிறேன் I think நாசரேத்திலே இருந்த அந்த வீட்டு பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. there would have been so many people in Nazareth then. அந்த யோசேப்பு இயேசு இருந்த வீட்டை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. There would have been a lot of people dwelling around Jesus. எல்லாரும் அந்த பிள்ளையை பார்த்தாங்க. All these people would have seen அந்த Jesus. பிள்ளையோட பேசி இருப்பாங்க. They would have spoken to Jesus. அந்த பிள்ளையை எடுத்து கொஞ்சிருப்பாங்க. And they would have fondled the அந்த child. பிள்ளைக்கு முத்தமிட்டு இருப்பாங்க. They would have kissed the child. சொந்தங்கள் எல்லாம் வந்து நிறைய அந்த பிள்ளையை எடுத்திருப்பாங்க, என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்க. A lot of relatives would have came and they would have seen the child. ஆனால் But ஒரு நாள் இந்த சாஸ்திரிகள் வந்தார்கள். one day the kings came. எங்க வந்தாங்க தெரியுமா? சாஸ்திரிகள் வந்தார்கள். The kings came out to them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டார். Glory be to God's holy day. The kings. வைஸ் மேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy இந்த day. ஞானிகள் உள்ள வந்தா The wise men came. அந்த வீடு ஒரு அரண்மனை இல்ல. And it was not a palace. வேதம் சொல்லுகிறது அவங்க அப்பா வந்து தச்சு வேலை செய்தவர். And his father was a carpenter. இன்றைக்கும் இயேசு வளர்ந்த வீடு அங்கே இருக்கிறது, அங்கே நாசத்துல இருக்கிறது. And Nazareth, the house where ஒரு சின்ன Jesus grew வீடு. up. அந்த சின்ன வீட்ல ஒரு குழந்தை இருக்கு. And there was a small child in that house. இந்த குழந்தையை பார்த்த உடனே The moment they saw the child, இந்த பணக்கார சாஸ்திரிகள், the wise men, தூரத்து வந்தவர்கள் they came from east. என்ன செய்தாங்க தெரியுமா? You know what they did? சாஷ்டாங்கமாய் விழுந்தார். They fell on the ground and then they worshipped. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். They worshipped the child. ஏன் பணிந்து கொண்டார்கள்? Why did they worship him? எல்லாருடைய பார்வையிலும் அது யோசேப்பினுடைய பிள்ளை. And in everyone's eyes, that was a child of Joseph. அந்த ஊர்ல இருந்து அத்தனை பேருடைய பார்வையிலே அது மரியாளுடைய பிள்ளை. And all the people around they knew that the child of Mary. ஆனால் இவர்களுடைய பார்வையிலே அது மரியாளுடைய பிள்ளை அல்ல, அது யூதருடைய ராஜா. And the sight of the wise man, that is not a child of Mary, but the அந்த king of பிள்ளை Jews. ஒரு மாம்சத்தின் பிள்ளையாய் பார்க்கவில்லை. They did not see the child as அதை a, யூதருடைய ராஜாவாய் பார்த்தபோது and he was seen as a king of Jews. அங்க யாரு பாட்டு நடத்தல, And அங்க யாரு ஆராதனை நடத்தல, அவங்களை யாரும் பணிஞ்சு கொள்ள சொல்லல, யாரே கையை வைத்துங்கன்னு சொல்லல, காணிக்க கொடுங்கன்னு சொல்லல. பிள்ளையை பார்த்த உடனே the moment they saw the child, they prostrated and they gave gifts. சாஷ்டாங்கமாய் விழுந்தார். And they fell down and worshipped him. அங்க பிரசங்கிக்கப்படல, உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். The Lord is happy with the cheerful giver. It is not written there. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க, கர்த்தர் கொடுக்கணுமா, Do we have to காணிக்க give to the கொடுக்கணுமா, Lord? Do we have to அதெல்லாம் give? செய்யணுமா? Do we have to do? நோ கொஸ்டின். It is, எந்த கேள்வியுமே கேட்கல. but no question was asked there. பிள்ளையை பார்த்த உடனே The moment they see the child, முதலாவது சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள், they prostrated before them. இரண்டாவது பணிந்தார்கள், And they worshipped. மூன்றாவது கொடுத்தார்கள். And thirdly, they gave. ஏன்? Why? அந்த பிள்ளை யாரா பார்த்தாங்க தெரியுமா? You know what they see the child சாதாரண பிள்ளையாக as? அல்ல, That child was not an ordinary child. ராஜாவாய் பார்த்தார்கள். And he was seen as the king ராஜாவாய் of Jews. பார்த்தார்கள். நான் நினைக்கிறேன் I think. அந்த நம்முடைய இயேசு யார்? Who is our Lord Jesus நம்முடைய Christ? இயேசு யார்? Who is our Lord Jesus? நம்முடைய இயேசு ராஜா. Our Lord Jesus Christ is நம்முடைய King of Kings. இயேசு நித்திய ராஜ்யத்தை உடையவர். And he is King of Kings. அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். He is the King of Kings and Lord of Lords. இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் டெம்பரவரி. And all these earthly kingdoms are temporary. அவர்கள் 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். They might rule for 10 நம்முடைய years, ராஜ்யம் நித்திய ராஜ்யம். but his life and நம்முடைய ராஜா நித்தியமான ராஜா. his kingdom is eternal. நம்முடைய ராஜா எல்லாவற்றுக்கும் மேலானவர். And he is King of Kings. சகல அதிகாரம் அவர் கையிலே இருக்கிறது. And he has got all the authority in his hand. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy day. இயேசு தம்முடைய சீசர்களை உலகத்துக்கு அனுப்பும்போது சொன்னார், And when he sent his disciples into those worlds, வானத்திலும் பூமியிலும் the heaven and சகல அதிகாரமும் all எனக்கு power, கொடுக்கப்பட்டிருக்கிறது. all power is given unto me. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is given unto me. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய இயேசு யார்? Who is our Lord Jesus? நம்முடைய இயேசு யார்? Who is our Lord Jesus? வானத்திலே அதிகாரம் உள்ளவர், And he has got power in பூமியிலே heaven. அதிகாரம் உள்ளவர், And he has power on the earth. சகல அதிகாரம் கையில And he has வைத்திருக்கிறார். the entire power in நீங்க his hand. சொல்லுங்க,
இந்த உலகத்திலே சகல அதிகாரத்தை கையில வைத்திருக்கிற ஒரு ராஜாவை சொல்லுங்கள். Can you just say if there is ஒரு மந்திரியை சொல்லுங்கள். who has got all ஒரு the power? பிரதமரை சொல்லுங்கள். And is there a prime minister? நம்முடைய தேவன் யார் தெரியுமா? You know who's our எல்லா Lord? அதிகாரம் உடையவராய் சிங்காசனத்திலே And உட்கார்ந்திருக்கிறார். he is the Lord who is seated on the throne. சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார். He is seated on the throne. ஹalleluya. Hallelujah. என்கிட்ட வரும்போது கேட்டாங்க, What's they asked me, பாஸ்டர், Pastor, இந்த ஆட்சி வந்த பிறகு after this அவங்க particular, உட்கார்ந்தாங்களோ இல்லையா பாஸ்டர், இவங்களை அவுத்து விட்டுருக்கு பாஸ்டர். and everyone has been unleashed after this government came to power. ஏன் உன்னை கட்டி வச்சிருக்கா? Are we bound? அவனுக்கு இவன் அவுத்து விட்ட காரணம் என்ன? You know why have they been untied? இவனை அதிகாரத்தை எடுக்க பண்ணின காரணம் என்ன? What is that? He took the power in his இவன் hand. இவ்வளவு தைரியமாய் கிரியை செய்த காரணம் Why are என்ன? they able to act so ஒரே boldly? ஒரு அறிவு, Only one advice. அதிகாரத்துல எங்க கட்சிக்காரர் உட்கார்ந்திருக்காரு, As the person who is seated எங்க there is தலைவர் our உட்கார்ந்திருக்காரு. party. அந்த அறிவு வந்த உடனே அவன் என்னாச்சு? The moment they come to know that their leader is in சும்மா power, கடந்தவனால அதிகாரம் ஆக்கிடுச்சு, and he became அவனை powerful, ரவுடியா மாத்திருச்சு. and he became quite ஆனா powerful. நமக்கு அந்த அறிவு இல்ல. As long as எந்த you don't அறிவு have இல்ல. this conviction, இந்த அதிகாரத்துக்கு மேலாக there is ஒரு one power. அதிகாரத்துல இயேசு உட்கார்ந்திருக்கிறார். Lord has been எங்க seated ராஜா on எங்க power. உட்கார்ந்திருக்கிறார்? Where is the Lord? 5 வருஷ சிங்காசனம் இல்ல, It is not 5 years. எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக தேவன் And உட்கார்ந்திருக்கிறார். he is the Lord of Lords and King of Kings. He is seated in the ஆகையினாலே throne. தான் Henceforth, அன்றைக்கு பாபிலோன் தேசத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. and there was one decree தேவனை which was passed. தவிர ராஜாவை தவிர எவனாயிலும் தேவனை வணங்கினால் அவன் சிங்கத்தின் கவியிலே போடப்பட And வேண்டும். there was one decree which was passed in Babylon. If you not worship the king and worship any other god, you will be cast into death. ராஜா கையெழுத்திட்டு விட்டார். The king has செய்தி decreed it. தானியேலுக்கு வந்தது. The message came to Daniel. தானியேலுக்கு ஒன்று தெரியும், One thing Daniel knew, நீ கையெழுத்து தான் போட தெரியும், you might sign the decree, ஆனால் உன்னை தள்ளி இந்த ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற வல்லமையுள்ள தேவன் என்னுடைய Daniel தேவன். knew one thing, that he can do away with this king and bring another king. உனக்கு கையெழுத்து போட தெரியும், You know to sign the ஆனா decree, உன் தலையெழுத்தவே மாற்றுறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். but your fortune or your fate, the Lord can change. அதனால தரிவுக்கு அவன் பயப்படலங்க. And he did not fear, வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணினான். and regularly he prayed. வழக்கத்தின்படி. ஏன்? As per plan, he used to இந்த pray. ராஜாவுக்கு மேலாக என்னுடைய ராஜா இருக்கிறார். He knew that Jesus is above all. நான் சொல்வேன், நீங்க பயப்படாதீங்க. யார் ஆட்சியில உட்காரட்டுங்க, Whoever might sit in the இந்த government, ஆட்சிக்கு மேலாக நம்முடைய தேவன் இருக்கிறார். our Lord Jesus Christ is above all இந்த the rules. கிறிஸ்தவர்களுக்கு இந்த அறிவு இல்லாததுனாலே தான், Because we do not have நம்முடைய this, தேவன் எங்கே இருக்கிறார் என்று தெரியாதனாலே தான். because we do not know where our Lord is. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? You know what the Bible வாசிப்பா, says? 2ஆம் சங்கீதம் வாசித்து பாருங்க. 2ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Psalm 2 and verse 2. ஜாதிகள் கொந்தளித்து விருதாவாய் சிந்திப்பானே. ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு அவர் விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் யாரு? எழும்பி நின்று யாரு? Who? பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுப்போம், கயிறுகளை நம்மை விட்டு அகற்றுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நினைப்பார். சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. There is one person seated in the throne. அவர் என்ன செய்யறாருன்னா, what does he do? அவர் சிரிக்கிறாரு. And he is smiling or laughing. பசங்க சின்ன பசங்க தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க. These people, unknowingly they are doing all. சில வேளையில நம்ம வீட்டில் நடக்கும் பாருங்க, நம்ம பேர பிள்ளைங்க, தாத்தா ஒரு தள்ளி ரெட்டுமா, தாத்தா ஒரு தள்ளி ரெட்டும். At times our grandchild will tell us, can I push you? அவன் தள்ளிடுவான். தாத்தா சிரிச்சுட்டே நிற்பார், தள்ளுமோனே. The grandfather will look at you and say, okay, my son. இவன் தள்ளி தள்ளி பார்த்தா சொல்லவே அப்படி தாத்தாவை. The grandchild will not be able to succeed. சின்ன பையன் Because he is a small child. தாத்தாவை தள்ளிடுவேன்னு சொன்னா, And if he நீங்க says, சிரிப்பீங்களா அழிவீங்களா? will you cry or laugh? ஐயோ என் பேர என்ன தள்ளிடுவேன்னு சொல்றா பாஸ்டர், எனக்கா பாஸ்டருக்கு இருந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் But நான் புள்ளையில தள்ளிடுவேன். will you complain to the pastor and say, my grandson? அழுவீங்களா சிரிப்பீங்களா? Would you smile or cry?
நீ எப்போ அழுவேன்னு சொன்னா உனக்கு பலன் இல்லைன்னு நினைச்சா. If you will cry when you think இந்த there is சின்ன no குழந்தை strength, என்ன தள்ள முடியாதுன்னு தெரிஞ்சா நீங்க சிரிப்பீங்க. and if you come to know that this child will not be able to பூமியின் push you, you laugh. ராஜாக்கள் எழும்பி நின்னாங்களாம். They did stand, அதிகாரிகள் எல்லாம் ஏகமாய் ஆலோசனை பண்றாங்களாம். and they were planning against him, இந்த 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 பூமியின் ராஜாக்கள் எழும்பி அழிச்சிருவாங்க. and they were conspiring that they want to do away with this king. சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு அவர் சிரிக்கிறார். The Lord Jesus who is seated, he smiles. நான் சொல்லுவேன், I would say, கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு இந்த உலகத்திலே எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார். there were so many kings who rose in this world to destroy எத்தனையோ Christianity. ராஜ்யங்கள் எழும்பின. There were so many regimes which rose. ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டதான ஐ திங்க் ஜூலியஸ் சீசர். Julius Caesar was a king who wanted என்ன to. சொன்னான் தெரியுமா? You know what he said? நசரேயன் என்கிற நாமம் இந்த பூமியில இராம பண்ணிருவேன். I would see that the word இயேசு என்ற நாமம், நசரேயன் நாமம் இந்த பூமியில இராம I will பண்ணி. destroy the name of Jesus, and whoever calls me அதற்காக Nazarite. அவன் கிரியை செய்தான், And he did work for that, முயற்சி எடுத்தான். and he did try for it. கடைசியாக Last of all, அவனுடைய மார்பிலே ஆயுதம் இறங்கி ரத்தம் வழியும் பொழுது when he was pierced with a spear, அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு சொன்னானா, and he took the blood and said, நசரேனா இயேசுவே, Lord Jesus of Nazareth, நீர் ஜெயித்து விட்டீர். you are one, நான் தோத்துட்டேன், and I have been defeated. நான் தோத்துட்டேன். I have been defeated, he said. ராஜ்யங்கள் தோற்று விட்டன. The kingdoms, they lost to Jesus. ராஜாக்கள் எழும்பினார்கள், There were so many kings who rose. ராஜ்யங்கள் எழும்பின. There were so many regimes which rose. ஏன் தெரியுமா? You know why? நம்முடைய சிங்காசனம் நிலையானது. Our Lord's kingdom is நம்முடைய steadfast, சிங்காசனம் நிலையானது. and it is a firm, இந்த ஏசி ஆன் பண்ணுங்க. it is, சிங்காசனம் நிலையானது. and it is a steadfast kingdom. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. அந்த சிங்காசனத்தின் வல்லமே நீங்கள் அறிவீர்களானால், If only you know the strength of that kingdom. கர்த்தர் நம்முடைய சகாயர். The Lord is our strength. நாம் பயப்பட மனுஷன் என்ன செய்வான்? What can man do unto me? மனுஷன் விரம என்ன செய்வான்? What can man do unto me? ஒன்றுமே செய்ய முடியாது. He cannot do anything. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நீங்கள் யாராய் பாருங்கள், And who you are. நீங்கள் ராஜாவாய் பார்த்தீர்களானால், If only you look at Lord Jesus as a king, அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுவீர்கள். and you will fall at his feet and worship அவரை him. ஆராதிப்பீர்கள். And you would worship him. அவரை ஆராதிப்பீர்கள். And you would worship him. அவர் ஆராதனைக்குரியவராய் And he is மாறுவார். the one who is for worship. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நீங்களும் நானும் You and me. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் May we be worshippers of Lord Jesus. நம்ம யாரா பார்க்கணும்? And as நீங்க all, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. if you would read Isaiah அங்கே chapter 6, உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். and he is seated in the King of Kings. கேருபீன்கள் சேராபீன்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 The cherubims என்று and ஆராதிக்கிறார். seraphim, they sing unto the Lord, holy, ஏசாயா holy, holy. பார்க்கிறான். And கூப்பிட்டு Isaiah sees, சொல்லுகிறதுனால் வாசல் நிலைகள் அசைகிறது. and all the foundation of the earth shakes. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what Isaiah said? அவங்க சொன்னாங்க சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் Holy, 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 பரிசுத்தர் holy, பரிசுத்தர். holy. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what Isaiah said? சேனைகளின் தேவனாகிய என் ராஜாவை என் கண்கள் கண்டது. And my eyes behold the King of Kings. அவன் பரிசுத்தர், தூதர்கள் பரிசுத்தராய் பார்த்தாங்க. The angel seen Lord ஏசாயா ராஜாவாய் கண்டான். and Isaiah seen Lord Jesus as king. நீங்களும் நானும் We இந்த இயேசுவை ராஜாவாய் may we காண்போமா? see Lord Jesus as a king. நம்முடைய வாழ்க்கை ஏதா மாறும் தெரியுமா? You know, our lives will be transformed, ஆராதனையாக மாறும். and our lives will be நாம் transformed as யாராய் worshipers. இருப்போம் தெரியுமா? நம்முடைய பொக்கிஷங்களை திறக்கிறவர்களாய் இருப்போம். We would open our treasures and give unto the Lord. ராஜாவாய் நாம் காண்போமானா If only we see Jesus நம்முடைய as king, பொக்கிஷங்களை திறந்து we will open our treasures. தேவனுடைய பாதத்திலே படைக்கிறவர்களாய் நாம் இருப்போம். We will offer all our treasures unto the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. மூன்றாவதாக Thirdly, ஒரு கூட்டத்தார் இயேசுவை கண்டார்கள். what set of people யோவான் saw 21ஆம் அதிகாரம் John 21. 7ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து,
அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட பொழுது தான் வஸ்திரம் இல்லாததினாலே தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். And he did flung himself into the sea. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ரெண்டு அனுபவங்களை நீங்கள் பார்க்கலாம். As you see the experience of this disciple. இந்த மனுஷனை ஆண்டவர் எப்ப முதலாவது சந்திச்சாருன்னு கேட்டீங்கன்னா, you know when Lord met him, ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சான். and entire night he toiled. ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. And he was not able to catch even a single அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். And they were mending the nets. இயேசு சொன்னார், and Jesus said, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். he said, follow me. வலைகளையும் படகுகளையும் விட்டு வந்தார்கள். And immediately they left the nets and the boats and followed Jesus. இயேசு கிட்ட வந்து ஒரு நாள் கேட்டாங்க. One day they came to Jesus and said, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, we have forsaken everything. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What is that in return we will get? படவை விட்டார்கள். They left the boats. வலையை விட்டார்கள். They left the nets. வீட்டை விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. Everything they have forsaken. இப்ப கேக்குறாங்க, now they are, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. Everything we have forsaken, Lord. இயேசு சொன்னார், நீங்கள் எவைகளை விட்டீர்களோ whatever that you have அவைகளை இம்மையிலே நீங்கள் 100 மடங்காய் பெறுவீர்கள். and thou will get 100. மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவீர்கள். and at last you will have eternal life. அப்ப கணக்கு போட்டுருப்பாங்க. ஒரு படகு விட்டோம், we left one boat. எவ்வளவு கிடைக்கும்? how many boats will you get? சொல்லுங்க. இயேசு தானே சொன்னாரு, ஒரு படகு விட்டா 100 படகு கிடைக்கும். and he said, if you leave one boat, 100 boats you will get. 100 வலை கிடைக்கும். if you leave one net you will get 100 nets. அப்போ நான் பெரிய பணக்காரன் ஆயிரலாம். and he thought, I will ஒரு போட் வச்சிருக்கும் போதே நான் பணக்காரன், இனி 100 போட் வர போகுது. அப்பா தேவன் மேல ரொம்ப நம்பிக்கை. and he had one boat, and if you forsake that you will get in return 100 boats. இயேசு என்ன 100 மடங்கு ஆசீர்வதிக்க போறார். Jesus is going to bless me 100-fold. நான் காலி படகு தான் விட்டேன். I have just left. இனி ஆண்டவர் வந்து 100 மடங்கு தர போறார். in return he is going to give me 100 boats. உற்சாகமா ஊழியஞ்சாங்க. and they worked for the Lord. ரொம்ப சந்தோஷமா ஊழியஞ்சாங்க. and they worked for the Lord with zeal. வந்து கேட்டாரு, one day உங்களுக்கு ஏதாவது குறைவா இருக்கா? ஒரு குறைவும் இல்ல சுவாமி. and Jesus asked one day, is there anything very happiest life? and they were leading a happy life. ஆனா ஒரு நாள் நம்பிக்கையில இடி விழுந்துச்சு. and one day they were struck by a thunderbolt. எங்களை வந்து இவர் மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. we were pinning our faith on Lord Jesus Christ, but he has left us. இப்ப 100 போட்டும் இல்ல, I won't get my 100 boats. ஒரு போட்டும் இல்ல, not even one. இப்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க. now they were waiting. பேதுரு யோசித்தான். Peter thought, எதுக்காக காத்திருக்கணும்? why should we wait? நம்ம விட்ட போட் அங்கதான் நிக்குது. the boat what we did forsake, it is still there. நம்ம விட்ட வலை அங்கதான் இருக்கு. the nets what we forsook, it is still there. ஏய் வாங்கடா எல்லாரும் மீன் பிடிக்க போலாம். and he called the other disciples, let's go fishing. நான் நினைக்கிறேன், but I think, நீ விட்டியா? if you have left, நீ விட்டதை எடுக்க போனியான்னா நாய் தான் கக்கினதை தின்றதுக்கு சமானம். it is நிறைய பேரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா விட்ட போட்டு அங்கே வச்சு விட்டதெல்லாம் அங்கே வச்சிருக்கான் பத்திரமா. if you go back to what you have forsaken, it is like dog going back to its vomit. எனக்கு ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி கேள்விப்பட்டேன். I did hear about an organizer. ஊழியத்துக்கு வரியா? do you want to come for ministry? ஜீவனை வெறுத்து வரியா? do you want to despise your life and come back? சரி, நீ படிச்சிருக்கியா? are you educated? என்ன படிச்சிருக்க? what is your qualification? என்ஜினியர் படிச்சிருக்கேன். I have done my degree in engineering. சரி, முதல்ல சர்டிஃபிகேட்டை கொண்டு வா. first bring your certificate. முதலாவது என்ன செய்வாங்கன்னா, you know what he would do first? அந்த என்ஜினியர் சர்டிஃபிகேட்டை முன்னாலே தீ வச்சு கொளுத்திடுவாங்க. first of all what he would do is he will burn the certificate. நீ எதுக்கு வர? what for are you coming? ஊழியம். you want to do ministry? நீ கர்த்தர் நம்பி வர இல்ல, you are pinning your faith on Lord Jesus. நம்புறாரு இல்லையா? you know the Lord will. உனக்கு எதுக்கு என்ஜினியர் சர்டிஃபிகேட்? what do you need the certificate for? உனக்கு எதுக்கு எம்ஏ சர்டிஃபிகேட்? why do you need the certificate? உனக்கு எதுக்கு இந்த பட்டம்? why do you want this degree? அத்தனை தீ வச்சு கொளுத்து. you just burn everything. இந்த மாதிரி ஊழியத்துக்கு அழைச்சா எத்தனை பேர் ஊழியத்துக்கு வருவாங்களோ ஆண்டவன். if I am to call anyone like that today, I don't know how many of you all will come to ministry. இன்னைக்கு நிறைய பேர் போட்ட பத்திரமா வச்சிருக்காங்க. they are securing the boat. ஆண்டவரை முயற்சித்து பாப்போம். maybe try the Lord. ஒரு படகு 100 படகு ஆச்சுன்னா அங்க and if the Lord
gives 100 boats instead of one, then we will follow Jesus. ஒன்னும் ஆசீர்வாதம் இல்லன்னா If there is விட்ட no- போட்டு அங்கே இருக்கு. If there is no blessing, may we go back to our own. நிறைய பேருடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாமல் போன காரணம் இந்த போட்டை வந்து இன்னும் எரிக்கல. Because when you don't succeed, you go back to the same old boat. தேவனுடைய which is நாமத்துக்கு still there. மகிமை உண்டாகும். Glory be to God's name. நான் சொல்லுவேன், I would say, உங்க வாழ்க்கையில தேவனை பின்பற்றணும்னா if you want to follow Jesus, நீங்க விட்டவைகளை நீங்கள் முதலாவது உங்களை விட்டு அகற்றுங்கள். whatever you have forsaken for the Lord, என் do not கர்த்தராகிய take இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக for everything. நான் நஷ்டம் என்று விட்டேன். Everything for the நான் glory அதை of Lord. குப்பையா எண்ணுகிறேன். I consider other things நான் as விட்டுட்டேயா? I have forsaken. எப்படியா நினைக்கிறேன்? How do I consider that? குப்பையா நினைக்கிறேன். I consider that as இன்னைக்கு dung. நிறைய பேர் விட்டுட்டாங்க, எல்லாம் கலைச்சிட்டாங்க, பத்திரமா வச்சுக்காங்க பொண்ணுகளுக்கு உதவுன்னு. And people have removed everything. இவங்களுக்கு குப்பை, பொண்ணுங்களுக்கு gold. And they consider this as rubbish. குப்பையா? உன் வாழ்க்கையில விட்டுட்டியா? Have you forsaken? உன் வாழ்க்கையில எதை விட்டுட்ட? What is that you have forsaken for the Lord? அது குப்பை. And that is dung. அதுதான் கர்த்தர் அறிகிறது. And that is what is நிறைய knowing பேர் the விட்டு Lord. அதை கடற்கரையிலே வச்சிருக்காங்க. And people do. அடிக்கடி திரும்பி பாத்துக்கிறாங்க. And they do leave everything on the shore. நிறைய பேருடைய வாழ்க்கை வெற்றி இல்லாம போன காரணம் என்ன தெரியுமா? You know why you don't succeed? ஒரு முறை Once, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனான். our king went for a battle. பிரிட்ஜை ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போனோம். And he need to cross the river and go to the other தன்னுடைய bank. பெரிய ராணுவத்தை கொண்டு போனான். And he took a big troop. அங்க நிக்கிற ஒரு சின்ன ராணுவம். On the other side of the bank, it was a small. யுத்தம் தொடங்கினது. And there was a battle. யுத்தம் தொடங்கின உடனே, யுத்தம் மும்முரமான உடனே, When the war was in the peak, இந்த சேனை எல்லாம் இந்த பிரிட்ஜ் வழியா தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. but all these people who were on the other bank, they came back to the same shore, பிரிட்ஜ் or to the same bridge. ஒரு முறை நடந்தது, Once it happened, ரெண்டு முறை நடந்தது. twice it happened. ராஜா யோசித்தான், Now this king with the big troop thought, ஏன் இவ்வளவு பெரிய சேனை தோத்து போகுது? why this big troop is getting defeated? உன்னை கண்டுபிடிச்சான். And he found out the reason. இந்த முறை சேனையை ஃபுல்லா கொண்டு போனான் அந்த பக்கம், Now ஆத்துக்கு he கொண்டு took போனான். the troop to the other bank. கொண்டு போய் முடிச்ச பிறகு The moment the troops reached the bank, எல்லாரும் இந்த பிரிட்ஜை பாரு, and he said, look at the bridge. இந்த பிரிட்ஜை கடந்து வந்தீங்க, Now you have crossed this. நீ யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால Before அவ்வளவு பேர் இந்த பிரிட்ஜை ஓடானா, you go for the இந்த battle, பிரிட்ஜை break ஓட, the bridge. பிரிட்ஜை ஓடணும். He said, he gave a command, break the bridge. எல்லாம் பிரிட்ஜை உடைச்சான். And all got into the act and they broke the bridge. நீ முன்னால போனாலும் சாவணும், If you go forward, you will have death. நீ தப்பிச்சு ஓடி வந்தா இந்த ஆத்துல சாவணும். But if you retreat, No again, bridge. நீ again you will fall தாண்டி into the போறதுக்கு river நோ and die. பிரிட்ஜ், And there நீ is no தப்புறதுக்கு பிரிட்ஜே இல்ல. You cannot escape. There is no way of escape. நீ முன்னால போய் யுத்தத்துல சாவு அல்லது பின்னால வந்து ஆத்துல Either சாவு. you go forward and go into எங்க the battle, போனாலும் உனக்கு or சாவு தான் காத்திருக்கு. on either side there is death waiting for you. பெரிய வெற்றியை எடுத்தாரு. And they did win at last. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பிரிட்ஜ் இருக்கு. And there is a bridge for a lot of us. நம்ம ஏன் நிக்க முடியல விசுவாசத்துல? Why are we not able to stand steadfast in our faith? ஏன் ஆண்டவரை பின்பற்ற முடியல? Why are you not able to follow Lord Jesus? 4 நாள் ஜெபிச்சு பார்த்தோம், தேவைக்கு ஆண்டவரே தாரும், என்னுடைய தேவைக்கா பார்த்திருக்கிறேன் And we- ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். 4 நாள் கிடைக்கல, இருக்கவே இருக்கு 4 சவரன் இருக்கான் ஒரு மார்வாடி. And 4 days we continually pray to the Lord, and if there is no blessing coming forth, you take your jewels and go to the Marwadi shop. அது இல்லன்னா If you do not have those jewels, ஏசப்பா then we will pin our faith only on Lord. ஏசப்பா, Then we will pin our faith only on இன்னைக்கு Lord. நிறைய பேருக்கு ஏதோ ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. And there are a lot of people who have a bridge in their life. ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில உடைக்கிறது என்னன்னா What is இந்த that? பிரிட்ஜ் தான். What is that the Lord wants to break? இன்னைக்கு in நம்முடைய மாமனார் வீடு ஒரு பிரிட்ஜா இருக்கும், people நம்முடைய அண்ணன் தம்பி ஒரு பிரிட்ஜா இருக்கும், இல்ல நம்ம சொந்த ஒண்ணு பிரிட்ஜா இருக்கும். நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். There are so நடந்தா பார்க்கிறேன், 4 நாள் பார்த்தேன், 5 நாள் பார்த்தேன், பொறுத்து பார்த்தேன், கிடைக்கவே இல்லை பாஸ்டர், எடுத்தான் ஓட்டம், ஒரே ஓட்டம். There are many bridges in various people's life that we go back to the same old story. But if you break the bridge, we கிறிஸ்தவ will pin வாழ்க்கை only our faith on வெற்றியா Lord Jesus. மாறணும்னா நம்மை பின்பற்றுகிற பிரிட்ஜை உடைக்கணும். Whatever we have
our faith pinned on. We got to go away with that. ஆண்டவர் எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? You know where did the Lord bring? அதே கடற்கரை கொண்டு வந்தார். And he brought them to the seashore. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. And all these apostles or the பழைய disciples, they toiled. படியும் ஒரு நெத்திலையும் கிடைக்கல. And throughout the night they toiled, they did not find ஒரு a fish. சின்ன மீன் கிடைக்கல. Not even a single fish. இப்ப இயேசு வந்தார். Now Jesus was coming. என்னை பின்பற்றி வா. Follow me. என்ன பேதுரு? Peter, என்ன நம்பி இப்படி துரோகம் பண்ணலாமா? can you பின்வாங்கி போலாமா? go back off? ஒரு பிரசங்கம் பண்ணல. You did not preach about me. பிள்ளைகளே, Children, இங்க வலது பக்கம் போடுங்க பிள்ளைகளே. he said, cast your net onto the right. போட்டாங்க வலைய. And they did obey and cast a net. அவ்வளவுதாங்க. பிரமிப்பாய் போச்சு. And they were wonderstruck. 153 பெரிய மீன். They were wonderstruck. 153 153 இழுத்தால் big fishes were caught. இழுக்க முடியல. ஆண்டவரோட இருக்கும்போது ஒரு மீனும் கிடைக்கல. As long as இப்ப ஆண்டவரை விட்டுட்டு போனா 153 மீன் கிடைச்சு. As long as we were Jesus, we didn't catch even a single fish. பெரிய ஆசீர்வாதம் வந்துடுச்சு. Now 153 big fishes were caught. Big blessing. இப்ப ஒருத்தன் சொன்னா, Now one person said, அது கர்த்தர். and he said, look at him. He is Lord Jesus. He said that Jesus. எதை விட்டான் தெரியுமா? You know what he left? இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கடலுக்குள்ளேயே விட்டுட்டு. And the big blessing he just threw into the sea. இயேசுவே And he looked unto the Lord Jesus Christ and followed. ஆண்டவரே, Lord, இந்த ஆசீர்வாதம் வேண்டாம் ஐயா. Lord, I don't need this blessing, Lord. இந்த ஆசீர்வாதம் வேண்டாம். Lord, I don't need this blessing. முன்னால வெறும் படகு தான் விட்டேன். I just left an empty boat before. போதகராய் காணும்போது வெறும் படகு விட்டேன். I just left when I ஆனா நீ accepted you as a கர்த்தர் என்று Savior. அறியும் போது, The moment I came to know that you are the Lord ஆண்டவரே, Jesus, Lord, என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உம்முடைய பாதத்தில் I forsake all my blessings. I just committed it. எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் ஐயா. I commit everything unto thy feet. நான் சொல்வேன் அருமையானவர்களே, I tell you, dear friends, நீ கர்த்தருடைய பாதத்திலே உன்னுடையதே வைக்கும்போது, when you commit everything of yours to the Lord's கர்த்தர் feet, உன்னை யாராய் மாற்றுவார் என்று சொன்னார். you know who the Lord will transform you to? பேதுருவின் சம்பவத்தை வாசித்து பாருங்க. If you would read about Peter, பேதுருவின் பாதத்திலே ஜனங்கள் நிலங்களை விற்று அவன் பாதத்திலே கொண்டு and வந்தார். people came and offered everything onto Peter's feet when நீ he accepted கர்த்தர் it. என்று அறிந்தால், If only you accept Lord Jesus நீ as, உன்னுடையதை ஆண்டவருடைய பாதத்திலே படைப்பாய். if only you commit everything of yours to நீ the Lord. முதலாவது படைப்பாயானால் If you would commit, கர்த்தர் உன் பாதத்தை கனப்படுத்துவார். and the Lord will, கர்த்தர் உன் bless you. பாதத்தை the கனப்படுத்துவார். Lord will bless ஒரு your feet. சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I would just tell one incident. இந்த ஆலயம் கட்டப்படுகிற வேளையிலே When we were building this, மிகுந்த சிரமப்பட்டு நாள் கட்டினோம். and with great difficulty I built. நாங்க நம்ம கட்ட போற ஆலயம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த ஆலயத்தில் நான் பட்ட பாடு கொஞ்சம் அல்ல. When I wanted to build this church, you know, there was a great அப்போ toil. நம்முடைய சபையினுடைய வருமானம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு மாத வருமானம் எனக்கு கிடைக்கும். And those days it used to be either 2000 or 3000. ஆண்டவரை கொடுத்த those days. விசுவாசத்துல ஆலயத்தை ஆரம்பிச்சிட்டேன். But in faith, I just started the work. பாதி வேலை முடிஞ்சிருச்சு. Half of the work ஆனா was தர done. போட காசு இல்ல. But I did not have money. வாசல் போட காசு இல்ல. எல்லாம் ஓபன். I did not have the money to ஒவ்வொரு வாரமும் சில செங்கல் ஜல்லியை கொண்டு கொட்டி மணலை கொட்டி அதுக்கு மேல ஒரு பாயை போட்டு நின்று ஆராதிப்போம். And those days we were just filling this place with blue இன்னைக்கு metal. நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஏசில உட்கார்ந்து ஆராதிக்கிறீங்க. Today you are அன்றைக்கு என்னோட ஆராதித்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். But in those days we அந்த were just, கல்லுக்குள்ளேயும் அந்த செங்கலுக்குள்ளே நின்று கொண்டு ஆராதித்தோம். we used to worship the Lord amidst the blue metal and the bricks. அப்போ தலைமை சபையில இருந்து சுந்தர ஐயா ஒரு வெள்ளைக்காரனை பிரசங்கியார் சண்டே அனுப்பினார். And Pastor Sundaram sent an English preacher onto this பாதி church. வேலை முடிந்திருந்தது. And the half of the job was done. நாங்க பின்னால ஓலை கட்டி வச்சிருந்தோம். And there were a lot of thatched. அவர் வந்த உடனே இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்தாரு. And he just, this foreigner just looked around. ஏன் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? And he said, why are these? சொன்னேன் நாங்க ஆலயத்தை கட்டுறதுக்காக வச்சிருக்கோம். And he said, I said, you know, I just want to build this church, so we got all. வெள்ளைக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிருபை இருக்கு. என்ன கிருபைன்னா And, கொடுங்கள். and, கர்த்தரை கொடுங்கள் அப்படி பிரசங்கம் பண்ண கிருபை. and this English preacher, you know, they அவர் willingly they used to சப்ஜெக்ட் give. ஆரம்பிச்சாரு. And willingly give unto the நான் Lord. அடுத்த வருஷம் இங்கே வருவேன். Next year I want to come down. இந்த ஆலயம் நீங்கள் முடித்திருக்க வேண்டும். I want you all to complete அப்படின்னு this ஒரு church. பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். He started the message. நான் ஒரு நாளும் பிரசங்கிக்கு இடையில குறுக்க பேசவே மாட்டேன். And when the message is going, I never ஆனா interrupt. நான் என்ன நடந்துன்னு தெரியாது.
I did not know நான் what பின்னால happened to me. சொன்னேன், no brother, I will finish only 6 months. And immediately I prompted him and said, 6 மாசத்துல முடிச்சிருவேன் brother. he said, I said, I will try to complete it in 6 months' time. திரும்பி பார்த்தாரு, And the preacher, God bless you அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வேற போயிட்டான். and immediately he turned back. நான் சும்மா இருந்தா அவன் காணிக்கை பத்தியா பேசியிருப்பான், 4 காணிக்கையாவது விழுந்திருக்கும். And had I kept quiet, at least I think, you would have spoken about அந்த offering. சப்ஜெக்டே விட்டு போயிட்டான். And he did not touch that subject at all. 10 பைசா காணிக்கை இல்ல. And there were no offering that day. அடுத்த நாள் The next day, என்னோட வீட்டிலே நான் உட்கார்ந்திருந்தேன். I was seated in my house. நீங்க எத்தனை பேர் பிசாசை பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. And I don't know how many of you all have seen the devil. நான் நேரடியாய் சந்தித்தேன். And I did have, ஒரு பெரிய சிரிப்போடு. and the devil I did see with a great smile. 6 மாசத்துல முடிச்சிருவியா? பாத்துறேன். And the devil challenged me, will you try to complete this church in 6 months? வாசக்கால் வைக்க உனக்கு வக்கு இல்ல, 6 மாசத்துல You முடிச்சிருவியா? are not able to put the threshold, but ஒரு will you be able to பெரிய complete the church? கேலி சிரிப்போடு And he, பயங்கரமான ஒருவனா நின்றான். and he was standing there as a mighty man, and he ridiculed me. தலை முதல் பாதம் வரைக்கும் வியர்த்து கொட்டி, நான் ஏற்கனவே நான் ரொம்ப கலரு. And I was trembling, and I looked at him and I started perspiring. அவரை பார்த்தா இந்து அந்த ராஜகுமார்த்தி மாறி கருப்பாயிட்டேன். The moment I seen the devil, I became more darker. அவ்வளவு பயங்கர கருப்பாயிட்டு பயந்து நடுங்கி வேத்து விறுவிறுத்து. And I was really trembling. புத்தியனா பண்ணிட்டமே. And I was trembling. சபையில பேசலாமா? 6 மாசத்துல முடிப்பேன் எப்படி சொன்னேன்? How did I utter that I would complete the church in 6 months' time? வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒய்ஃப் கேட்டாங்க, என்னங்க நீங்க, என்ன நடந்தது, எப்படி இந்த பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன நடந்தது? And my wife was asking, what is wrong with you? Why are பேய் you அரைஞ்ச seated? மாதிரி என்ன, பேய் அரைஞ்சா உட்கார்ந்து And இதுல என்ன மாதிரி வாழுது? and how is that? I was seated like a, I was அப்படியே struck by உட்கார்ந்தாங்க. devil. ஒண்ணுமே செயலற்று உட்கார்ந்து இருந்தேன். And I was not able to do anything. I was motionless. ஃப்ரைடே மார்னிங் And it was on Friday. என் கழுத்துல குச்சிலே உட்கார்ந்துருக்கேன். ஒரு கிளியர் வாய்ஸ், தாமஸ். And on the Friday morning, there was a clear voice I heard. கபோர்டுல ஒரு மேகசின் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. And the voice told me, go to that room and get the magazine. நான் நேரா போனேன். I did go. அந்த கபோர்டுல மேகசினை எடுத்தேன். And I took the magazine from the பெரிய cupboard. ஹெட்டிங் போட்டிருந்துச்சு. And there was a heading. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். Give, and it shall be given unto you. நான் அப்படியே மூடி அப்படியே வச்சிட்டேன். I just closed the magazine and kept it. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், I told the Lord, ஆண்டவரே Lord, என்ன கொடுக்க சொல்றாரு? what is that you are telling me to give? இத பாத்தீரா, Look at this. இது இல்ல, அப்ப போட்டிருந்தது. இப்ப ரொம்ப நீட்டா சுத்தமா போட்டிருக்கு. எல்லாம் நீங்க கொடுத்த வாசி தான். அப்போ ஜிப்பா கிழிஞ்சு போயிருக்கு. At those days, I was with a tattered ஜிப்பா jibba. எடுக்க காசு இல்ல. I do not have money to buy a நான் new. புது ஜிப்பா எடுக்கல. I have not taken. கோயில் மேல வாஞ்சையினால கிழிஞ்ச ஜிப்பாவை தச்சு போட்டிருக்கேன். And I have sewed it, and then I want this jibba. I don't have money to buy a new one. உள்ள போட்டிருக்க பனியன் எல்லாம் கிழிஞ்சது. All the inner words are told. வீட்ல பால் பாக்கெட் நிறுத்திட்டேன். And I have stopped the milk ஹார்லிக்ஸ் packet. நிறுத்திட்டேன். போர்ன்விட்டா நிறுத்திட்டேன். மட்டன் நிறுத்திட்டேன். And I have stopped all the beverages. கோஸும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். And I have stopped all the non-veg. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீரு? What is that you want me to do more நான் than தான் this? எல்லாத்தையும் உமக்கு கொடுக்கிறேனே. Whatever I have, I give. ஆண்டவர் சொன்னாரு, The Lord said. நீ அதை வாசி. He said, read that again. நீ அதை வாசி. He said, read it again. வேண்டா வெறுப்பாய் எடுத்து வாசித்தேன். And I read that without heart in it. அதுல எழுதியிருந்தது, And it is உனக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியுமா? if you can give 5,000, நீ அதை கொடுத்தாயானால் if you will give, உனக்கு எந்த ஆசீர்வாதம் வராது. and you will not receive any blessing. எந்த ஆசீர்வாதம் வராது. You will not receive any உனக்கு blessing. 10000 ரூபாய் கொடுக்க முடியாது. You cannot give 10,000 rupees. முடியாததை வாக்கு பண்ணு, ஆண்டவர் கொடு. And if you promise கர்த்தர் unto the உன்னை Lord that, ஆசீர்வதிப்பார். then the Lord will bless you. எனக்கு புதுசா இருந்துச்சு. And it was something new to me. கொடுக்க முடிஞ்சதை கொடுத்தா ஆசீர்வாதம். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் உமக்கு தான் கொடுத்தேன்.
And what am I telling the Lord? I have given எல்லாம் everything. என்னது? நீர் கொடுத்தது நான் கொடுத்துட்டு இருக்கேன். Whatever you have given நான் unto me, I என்னமோ have given. தியாகம் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். What is that I am doing? எனக்கு உடனே என்னமோ ஒரு விசுவாசம் வந்துச்சு. And there was a faith that came into my heart. எனக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வர்ற ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொன்னேன், இந்த மாசத்துல இருந்து நான் 5000 ரூபாய் பில்டிங் ஃபண்ட் கொடுப்பேன். And from that day onwards, I said, from this month forth, I will give 5,000 towards building நான் fund. சொல்லி முடிச்சேங்க. Immediately, ஆவியானவர் இறங்கி என்னை அபிஷேகத்தை தூக்கி எறிந்தது. the Holy Spirit descended upon me ஆண்டவர் என்னை தூக்கி எறிந்தார். and anointed me. நான் ஆவியினால் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி தேவனை And I ஆராதித்தேன். was talking in tongues unto the Lord. அந்த தெருவில் உள்ள எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. And everyone came. பாஸ்டருக்கு என்னவாயிடுச்சு என்னவாயிடுச்சு என்னவாயிடுச்சு. And the people around, they came to ஒரே me and said, சத்தம். and there was mighty noise. தேவனை ஆவி நிறைந்த கர்த்தரை And I ஆராதித்தேன். was worshiping the Lord full of அதே spirit. அபிஷேகத்தோடு With that same anointing. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு வந்தேன். And I came for the Sunday worship. நடந்ததை நான் சொன்னேன். Whatever happened, நான் கர்த்தருக்கு 5000 ரூபாய் தேவனுடைய பாதத்தில் வைக்க and போகிறேன். I promised. நீங்கள் எத்தனை பேர் வைக்க போகிறீர்கள்? I promised that I will give 5,000 unto the Lord. How many of y'all will join me? எனக்கு நம்பவே முடியலங்க. And I was not able to believe. நான் நினைக்கிறேன் நான் சொன்ன சம்பவம் 20 வருஷத்துக்கு முன்னால. And it is some 20 years ago this happened. நான் எல்லாம் பயத்தோட சொல்லுகிறேன். With all fear, I tell you. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட Even in spite of so many years, என்னுடைய காணிக்கப்பட்டில் வர்ற அமௌண்ட் இன்றைக்கு வந்ததில்லை. the amount what I collected that day, even இன்றைக்கு today, இவ்வளவு திரள் கூட்டமான மக்கள் காணிக்கை செலுத்தும் போது in spite of people, offering this ஸ்பெஷல் day, ஆஃபரிங்ல even in special offering, அந்த காணிக்கப்பையில அமௌண்ட் வந்ததில்லை. the amount that I received on those days, I have not அன்றைக்கு received till சிலர் today. உட்கார்ந்திருந்தார்கள். There were few, அவர்கள் எழும்பினார்கள். and they rose. அன்றைக்கு ஒரு பெரிய தொகை அந்த பாக்ஸில் இருந்தது. And there was a big offering on that particular day. அநேகர் வாக்கு பண்ணி இருந்தார்கள். And there were so many people who தேவனுடைய promised. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy நான் name. ஒரு மடங்கு வாக்கு பண்ணினேன். And I did promise அந்த what? பெட்டிக்குள்ள அன்றைக்கு 1,75,000 ரூபாய் On இருந்தது. that day there was 1,75,000 in the offering box. அன்றைக்கு நான் சபையில டெடிகேஷன் டேட்டை அறிவித்தேன். And on that day, I announced பேஸ்மெண்டே the போடல, டெடிகேஷன் டேட்டா அறிவித்தேன். and I did announce the 6 date of மாதத்திலே dedication. முடிப்பேன் என்று சொன்னபடியே 6 மாதத்திலே மே As மாதம் promised that 20ஆம் தேதி சபை டெடிகேஷன் நடைபெறும். As promised that I would have my dedication on so and so date. I did have தேவன் it 6 ஹானர் months பண்ணினார், time. வார்த்தை ஹானர் பண்ணினார். And the Lord அதே honored His word. ஜனங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட்டு புடவை இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். And I have got a name for this church. தப்பா நினைச்சுக்காதீங்க. Don't mistake me. இந்த கோயில் சோத்துக்குள்ள நிறைய தாலி இருக்கு. And there are a lot of wedlocks in this church. நிறைய வெட்லாக்ஸ் இருக்கு இந்த கோயிலுக்குள்ள. There are a lot of wedlocks in this யாரும் church. மந்திரவாதி கூட்டி தேடி பார்த்துறாதீங்க. அதெல்லாம் செங்கல் சிமெண்டா மாறிடுச்சு. And அதனால everything else. பாஸ்டர் சொன்னாரு, அவர் செத்த பிறவாது வந்து மந்திரவாதியை கூப்பிட்டு நிறைய தாலி இருக்கு அவன் தேடிடாதீங்க. அப்புறம் And நீங்க all those wedlocks have been translated into cement and bricks. ஜனங்கள் நான் சொன்னேன் கர்த்தருடைய பாதத்தை நான் வச்சேன். And I committed everything unto the Lord. நான் வச்சது கொஞ்சம். I did commit little unto the Lord. எனக்கே புரியலங்க. And this I was not able to உண்மையாய் understand. சொல்றேன், இந்த சபையினுடைய காரியங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. Sometimes I'm not able to understand the works of this ministry. ஆனால் ஒன்றே நான் சொல்லுவேன், But one thing I tell you, பேதுரு தாம் பிடிச்சத தேவனுடைய பாதத்துல வச்சான். and whatever he caught, he முடிவு என்ன committed தெரியுமா? unto the Lord's feet, Peter. ஜனங்கள் தங்களுடையதை அவனுடைய பாதத்துல வச்சாங்க. And if people commit everything onto the feet of the Lord, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உங்க வாழ்க்கையை வைங்க. and if you commit your life onto the feet of the Lord, தேவன் உங்கள் பாதத்தை கனம் பண்ணுவார். the Lord will honor your feet. தேவன் உன் பாதத்தை The கனமுள்ளதாக Lord மாற்றுவார். will honor your feet. நீ ஆண்டவருக்கு தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்பாயானால் And if you would commit உன்னுடைய yourself, பாதத்திலே அநேகர் and அர்ப்பணிப்பார்கள். the Lord of souls, Lord will give unto your feet. The lost. Last of all, லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 32ஆம் நீண்ட பகுதி இருக்கிறது. அங்கே சிமியோன் சொல்லுகிறார், here உம்முடைய Simeon இரட்சணியத்தை says, என் கண்கள் கண்டது, my eyes have beheld the salvation of the Lord. சமாதானத்தோடே போக விடுகிறீர். Now I close my eyes in peace. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் முன்னாலே கவனித்த 3 உலகத்துக்குரியது. Everything what you consider earlier is for the world. 4வது நான் முடிக்கிறேன். The faith, உம்முடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டது, behold, my eyes behold the Lord. சமாதானத்தோடே
I close my eyes in peace. நான் வருகிறேன். I come. இந்த சிமியன் எத்தனையோ பிள்ளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாரு. Simeon would have dedicated so many children. ஆனா இப்போ ஒரு பிள்ளை கையில இருக்கு. Now he has a child in his hand. அந்த பிள்ளையை பார்த்து சொல்றாரு, Now he looks at this child and says, ரட்சணித்தன் கண்கள் கண்டதையா, my eyes behold the Savior. நான் இப்ப எப்படி போறேன்னா, How do I go now? வீட்டுக்கு இல்ல, Not to the house. அவர் சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? You know what? நான் சமாதானத்தோட உம்மிடத்திலே நான் வருகிறேன். In peace I come unto you. பிரதர், Dear brother, உண்மையாக ஒருத்தன் இயேசுவை கண்டுபிடிச்சான்னா, if only a man finds Lord Jesus, அவனுடைய முடிவு சமாதானம். and at the end it is peace. அவனுடைய முடிவு சமாதானம். And at the end it is peace. இந்த உலகத்துல எல்லாரும் மரிக்கணும். And everything that you have to forsake in this world. பணக்காரனும் மரிக்கணும், ஏழையும் மரிக்கணும். Everything will have to leave this world. Whether rich or இருக்கிறவனும் poor. மரிக்கணும், இல்லாதவனும் மரிக்கணும். Whether you have டாக்டரும் have not. மரிக்கணும், வியாதி உள்ளவனும் மரிக்கணும். And the people who are sick or not, you got to die. ஆனால் But ஒரு மரணம் இருக்கிறது. and there is one death, சமாதானமாய் the கர்த்தரிடத்தில் death which you will die in peace. நான் சொல்லுவேன், I would say கிறிஸ்தவ மரணத்தை போல ஒரு பாக்கியமானது ஒன்றுமில்லை. we are really fortunate in Christ to die in the அதனால்தான் Lord. சங்கீதக்காரன் வாய் திறந்து சொன்னான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே மிக அருமையானது. The death of the children of God, விலையேறப்பட்ட. it is most precious in the sight of the Lord. பிரதர், நாம எத்தனை வசனங்களை கேட்டு, We do hear so நாம many words. எவ்வளவு ஆசீர்வாதத்தை கேட்டு, We do have so much of எவ்வளவு blessing. ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அதையெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு தான் போக போறோம். One day we got to leave everything in this இந்த world and go. உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, We have not brought anything இந்த into this world. உலகத்திலே நாம் கொண்டு போகிறதும் இல்லை. Nor are we going to take anything from you. பிரசங்கி எழுதினான், காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் பிரயோஜனம் என்ன? And what is that you toil for in நாம் this பட்ட world? பிரயாசம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? You know what is வெறும் that I toil காத்துக்கு for? பிரதர், வெறும் காத்துக்கு. And it is இந்த just for the மூச்சு breath. விடுறோம் பாருங்க, இந்த மூச்சுக்கு தாங்க பிரயாசப்பட்டோம். And it is இது only ஒரு for- நாள் நின்னு போயிடுங்க. This breath will இது ஒரு stop நாள் one day. ஸ்டாப் ஆயிடும். It will stop. இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நான் பட்ட பிரயாசம் ஒண்ணுமே. What is that I have toiled for? இதுக்காக நம்ம உழைக்க வேண்டாங்க, We need not toil இதுக்காக for வாழ this. வேண்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதுக்காகவே வாழ்றாங்க. A lot of people do toil for this alone. இல்லங்க, தேவன் நமக்கு ஒரு மேலான வாழ்க்கை. The Lord has kept something more precious than this. இந்த உலகத்துல சமாதானமாய் வாழ்றது மாத்திரமல்ல, It is not peace in this earth. இந்த உலகத்தை விட்டு சமாதானமாய் நம்ம We கடந்து got to leave this earth with peace. ஆகையினால் தான் எண்ணாமம் 23 அதிகாரம் 10வது வசனத்திலே, If you read Numbers நீதிமான் 23:10, மரிக்கிறது போல நான் மரிப்பேனாக, if I would die like a என்னுடைய righteous man, முடிவு அவனுடைய முடிவு போல இருப்பதாக. let my death also be like the man of நீங்க righteousness. யாரும் ஜெபிச்சிருக்க மாட்டீங்க. No one would have. எதுக்காக ஜெபிச்சான் தெரியுமா? You know for what you என் prayed? முடிவு நீதிமான் முடிவு போல இருக்க Let வேண்டும். my death be like a righteous ஏன்? man. Why? நீதிமானுடைய முடிவு சமாதானம். Because the righteous man, he dies in peace. Dear brother, சிஸ்டர், dear sister, நாம் எவ்வளவு சம்பாதிச்சு கோட்டை கட்டணுங்கிறதுல முக்கியம். whatever you might earn and build a palace in this world, என்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்னா what your end should be like, சமாதானம். your end should be in peace. நான் சமாதானமாய் முடியணும்னா If you want to die in peace, கரையற்றவர்களாய், you got to be without blemish, பிழையற்றவர்களாய், you got to be without wrinkle, சமாதானமாய் அவர் சமூகத்தை we சந்திக்க, got to meet him in all righteousness, நேர்மையாய் நடக்க. and you got to be upright. ஒருவன் இயேசுவை காண்பானானால் If only a man sees the Lord, அவன் வாழ்க்கை நேர்மையுள்ள வாழ்க்கை, and his life will be அவனுடைய upright, வாழ்க்கை பரிசுத்த and வாழ்க்கை. his life will be holy. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? You know how his end will be? பீஸ், Thank you, Jesus. சமாதானம். And his end will be in peace. என்னுடைய இந்த வயதிலே Even at this age, பரிசுத்தவான்களுடைய மரணத்தை நான் பார்த்திருக்கிறேன். I have seen the death of holy people. பாவிகளுடைய மரணத்தை நான் பார்த்திருக்கிறேன். I have seen the sinner's death, எத்தனையோ அக்கிரமக்காரருடைய மரணத்தை நான் பார்த்திருக்கிறேன். and I have seen the death of wicked people. நான் சொல்லுவேன், I would say, ஒரு நீதிமானுடைய முடிவு எத்தனை அற்புதமானது தெரியுமா? at the death of a righteous man, is how எத்தனை beautiful. அற்புதமானது. And it is wonderful. நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, I would say, dear children, ஒன்றுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். may you, இயேசு சொன்னார், Jesus said, இந்த ஜனங்கள் அறிவில்லாதவர்கள், these people are without knowledge. இவர்கள் உணர்வடைந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் If only they would think about the end, நலமாயிருக்கும். it will be good. நம்ம ஒன்ன சிந்திக்கணுங்க,
May we think about one thing, எப்படி முடிய போறோம், how the end is going to be, என் முடிவு எப்படி இருக்கும், how my end is going to be. என்னுடைய முடிவு My end, நீதிமானுடைய முடிவு. may my end be like a righteous man. ஒரு பரிசுத்தவான் A righteous man. ஆண்டவர்ட்ட அடிக்கடி ஜெபம் பண்ணுவாராம். And he used to pray unto the Lord, ஆண்டவரே Lord, கடைசி வரைக்கும், Lord, till the end, என்னுடைய எந்த வரைக்கும் till the end, நான் சிங்கம் போல பிரசங்கிக்கணும். Lord, I should preach. பிரசங்கத்தை முடிச்சுட்டு And after the preaching, என்னுடைய அறைக்குள்ள போகணும். I should go back to my room நான் கர்த்தரோட போயிடணும். and I should be taken. கடைசி வரைக்கும் பணியை நான் செய்யணும். Lord, till the end, I should work for you. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணார். Every day he used to pray, ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். and he was a servant of God. நடந்த என்ன தெரியுமா, You know what happened? காலை ஆராதனையிலே முழு செய்தியும் கொடுத்தார். And on the Sunday தன்னுடைய worship, he முதிர் preached. வயதிலே And even in this old day, செய்தியை கொடுத்து விட்டு and after the message, களைப்படைந்தவராய் and தன்னுடைய ஈசி சேர்ல படுத்தார். as a tired man, he went back to his room and பின்னாலே laid in his அசிஸ்டன்ட் easy chair. போய் தண்ணி கொடுப்பதற்கு போனான். And a brother took water and went, அவர் கர்த்தரோடு போய் விட்டார். but he had left us. கர்த்தரோடு போயிட்டார். But he had died by that. அதிர்ந்து போனார்கள். He got shocked. 10 நிமிஷத்துக்கு முன்னாலே கர்த்தருடைய வார்த்தையை 10 minutes முழு ago, he பலத்தோடு was preaching the word of the Lord mightily. லாஸ்ட் மெசேஜ் முடிந்தது. The message was over, ஈசி சேர் அமைதியாய் கர்த்தர். and he relaxed on his easy chair and left his ghost. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? And how many of y'all will be இந்த பாக்கியம் fortunate? எத்தனை பேருக்கு கிடைக்கும்? How many of y'all will be அதான் fortunate வேதம் சொல்லுது, நீ உத்தமனை நோக்கி and look unto the righteous, செம்மையானவனை பார்த்து கொண்டே இரு. and look unto the righteous, அவனுடைய முடிவு சமாதானம். and his end will be in peace, முடிவு சமாதானம். and his end will be in peace. நான் சமாதானமா போகணும்னு நினைச்சா If you want to go in peace, நீ யாராயிரு? who you got to be? உத்தமனாயிரு, You got to be an upright man, செம்மையானவனாயிரு. and you got to be a just man, கர்த்தரை பார்த்து கர்த்தரை போல வாழ and look unto the Lord and live like Lord. வாழ்வாயானால் If you would do, உன்னுடைய முடிவை சமாதானமாய் your முடிப்ப end will be in peace. என் தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. May our good Lord help us. எல்லார் கண்களை மூடுவோம். May we close our eyes. இரட்சகராய் கண்டுபிடித்தார்கள். They see him as a savior. ராஜாவாய் கண்டுபிடித்தார்கள். They see him as a king. சகலத்தையும் அர்ப்பணிக்கிற தேவனாய் கண்டுபிடித்தார்கள். And they offered everything unto him. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். And in Jesus' name I believe. தன்னை மகிமையிலே சமாதானமாய் கொண்டு போய் சேர்க்கிற And he wants to take us. பரலோகத்தின் அதிபதியாய் கண்டுபிடித்தார். And he was the King of Kings. என் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். And even when he was hanging on the cross, எல்லாரும் சொன்னார்கள், everyone said, நீ இறங்கி வா, may you come down. நீ தேவ குமாரனானால் இறங்கி வா, If you're son of God, come down. நாங்கள் விசுவாசிக்கிறோம். Then we would believe. ஆனால் ஒரு திருடன் பார்த்தான், But there was a thief, அவன் அவரை நம்பினான். and he believed on it. இவர் ஒருவர் தான் என்னை தேவராஜ்யம் கொண்டு போக முடியும். And this person could take me to the இவர் heaven. ஒருவர் தான் எனக்கு சமாதானமான முடிவை தர முடியும். And he is the one who can give me. இவர் ஒருவர் தான் இளைப்பாறுதலை தர முடியும். And he can give me the eternal life. இவர் பக்கத்திலே இருக்கிறார். He's at the ஆண்டவரே, side. Lord, நீர் வரும்போது, when you come into your நீர் kingdom, வரும்போது when you come into your kingdom, உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் ஐயா. Lord, think of me in your kingdom. இயேசு சொன்னார், And Jesus இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே Thou இருப்பாய். shalt be with me in paradise. அவன் மரித்த இடம் சிலுவையாய் இருக்கலாம். He could have died on the cross, அவன் எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கலாம். and his bones would have அவன் been broken, அனுபவித்த வேதனையாய் இருக்கலாம். and he would have endured pain. ஆனால் கண்களை மூடும் போது But when he closed ஒரு his eyes, நம்பிக்கையோடு கண்ணை மூடினான். and in faith he closed his இன்றைக்கு eyes, நான் இயேசுவோடு இருப்பேன். he had the belief that he would be with இன்றைக்கு Jesus. நான் இயேசுவோடு இருப்பேன். I would be with Jesus அவன் today. கண்களை மூடின நம்பிக்கையோடு கண்ணை And in மூடினான். faith he closed his eyes. அதனால் தான் பவுல் சொன்னார், That's why Paul said, இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் the tabernacle of this world தேவனால் will pass away. கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறேன். And I know there is a house in the இந்த heaven. தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து When I leave this world, கர்த்தரிடத்திலே நான் குடியிருக்க விரும்புகிறேன். and I want to dwell with the நான் Lord, தைரியமாயிருக்கிறேன். and I know that ஆகையினால் therefore, நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நான் may வாஞ்சை. I do things which pleases the Lord. எனக்கு ஒன்று தெரியும், One thing I know, நான் கண்ணை மூடும் பொழுது when I close my eyes, நம்பிக்கையற்றவனாய் அல்ல, it's not without faith, பாவியாய் அல்ல, not as a sinner.
சமாதானமாய். May I close my eyes in peace. நேர்மையான வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்தும் Lord, lead me, Lord Jesus, in a just way. சமாதானமாய் என்னை போக விடுகிறேன். Lord, may I be taken in peace, Lord. அன்பின் ஆண்டவரே, Holy Lord, எல்லார் கண்களை மூடி கேளுங்கள். may we ask of the Lord. நீ இரட்சகராய் அறிந்து you have seen him as a savior, பாவத்தை விட்டு நீ ஓயாவிட்டால், and if you not do away with your இன்னைக்கு sins, தேவன் உன்னோடு பேசுகிறார். the Lord is speaking to you. உன் பாவங்களை விட்டு விலகு. May you turn away from your நீ sins. துன்மார்க்கனாய் சாவது தேவனுக்கு பிரியமல்ல. Lord does not want you to die in your wickedness. துன்மார்க்கத்திலே சாவது தேவனுக்கு விருப்பமல்ல. Lord does not want you to die in your wickedness. நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்ததனாலே நீதிமான் அல்ல. Because you have come to this church, you பரிசுத்த ஆலயத்துக்கு நீ அதனாலே நீ நீதிமான் அல்ல. You are not a just man because you are in church. உனக்காக ஒரு பரிசுத்த இரட்சகர் ஒருவர் காத்திருக்கிறார். There is a savior waiting for you. அந்த இரட்சகரிடத்திலே வருவாயானால், If only you would come, அந்த இரட்சகரை காண்பாயானால், and if you would see the savior, பாவம் நீங்கி and நீ சுத்தமாவாய். the sin will flee and you will நீ become holy. சுத்தமாவாய். And you will become holy. நீ ராஜாவினிடத்தில் If வருவாயானால், you would come unto the king நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து and you would worship him, உனக்குள்ளதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாய். and whatever you have, if you sacrifice unto him, நீ அவரை கர்த்தராய் அறிவாயானால், and you will accept him as your நீ savior, பின்வாங்க மாட்டாய். and you would not, நீ பின்வாங்க மாட்டாய். not backslide, உனக்குள்ள அத்தனையும் ஆண்டவருக்கு நீ படைப்பாய். and you would commit அவருடைய everything. பாதத்திலே நீ படைப்பாய். You would commit everything unto நீ his feet. படைக்கிற மனிதனாய் இருப்பாய். You would commit everything கர்த்தர் unto உன் his feet. பாதத்தை கனம் பண்ணுவார். The Lord will honor you. அவருடைய ரட்சண்யத்தை உன் கண்கள் காணுமானால், And if you would see him, நீ துன்மார்க்கன் சாகிறது போல சாக you மாட்டாய். would not die as a நீ wicked man. பாவி சாக மாட்டாய். You would not die as a sinner. உன்னுடைய மரணம், Your உன்னுடைய death, முடிவு your end, தேவனுடைய பார்வையிலே and அருமையாய் it will be very precious in the Lord's sight. சமாதானமாய் And it முடியும். would be in peace. தேவனுடைய வீட்டுக்கு சமாதானமாய் And you would செல்லும்படி go unto the Lord's house in peace. உன் வாழ்க்கையை நேர்மையாக்குவாரா. May you lead a just life. அன்பின் ஆண்டவரே, Most Heavenly Father, எங்களுக்கு முன்னோடினவர்கள் Lord, the people who are before ஏதோ me, ஒன்றை கண்டுபிடித்தார்கள். they did உம்மை apprehend one. வித்தியாசமாய் They கண்டுபிடித்தார்கள். did know one உம்மை thing, Lord. இரட்சகராய் கண்டுபிடித்தார்கள். They knew you as your savior. உம்மை ராஜாவாய் They கண்டுபிடித்தார்கள். knew you as a king. உம்மை கர்த்தராய் கண்டுபிடித்தார்கள். They knew you as a Christ. ஆண்டவரே, Lord, உம்மை தன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற இரட்சண்ய வழியை கண்டுபிடித்தார். Lord, we accept you, Lord Jesus, as the way onto the heaven. அதிலே அவர்கள் மகிழ்ந்தார்கள். And they did die. அதிலே அர்ப்பணித்தார்கள். And they committed everything. எங்களுடைய வாழ்க்கையை சந்தியம் ஆண்டவரே, Lord, meet உம்முடைய our life. நாமத்தை மகிமைப்படுத்தி, Lord, may your name be உம்மை glorified. காண வேண்டிய முறையாக நாங்கள் உம்மை காண்பதற்கு May we look unto you, Lord Jesus, எங்கள் in the way தேவன் you want. எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, May you உதவி help us, Lord. செய்வீராக, May you help us. எங்களை நடத்தும். May you lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' matchless name. ஆமென், Amen. ஆமென். Amen.